அன்புக்குரியவர்களே, நாம் முக்கியமான வேளையில் வந்திருக்கிறோம். முதலாவதாக கர்த்தராகிய இயேசு நாமத்தை நாம் தொழுது கொள்கிறோம். பிதாவானவரை தொழுது கொள்கிறோம், தூய ஆவியானவரை தொழுது கொள்கிறோம். பல பழுவின் மத்தியிலே பயண பழு, இறைப்பணி பழு, நிர்வாக பழு எல்லாவற்றின் மத்தியிலே திருச்சிக்கு இத்தனை நாள் கொடுத்து அதில் ஒரு நேரம் நம்ம மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க வந்திருக்கிற டாக்டர் அசோக்குமார் அவர்களுக்காக நன்றி சொல்கிறோம். அவரை அழைத்து வந்த ஏர்னஸ்ட் ரவி அண்ணனுக்காக நன்றி சொல்கிறோம். பவர் கிறிஸ்டியன் அசம்பிளியுடைய தலைமை போதகர் ஸ்தாபகர் பாஸ்டர் ஜஸ்டின் பிரபாகர் அவர்களை, அவருடைய ஒய்ஃப், அவருடைய உடன் ஊழியர் எல்லாரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். அசோக் அண்ணனோடு வந்திருக்கிற பிரதர் ஸ்டீஃபன் அவர்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இறுதி ஜபத்தை நம்மத்திலே பாஸ்டர் ஜஸ்டின் பிரபாகர் செய்வார். பொழுதுமாக கரங்களை தட்டி அசோக் அண்ணன். ஆண்டவருடைய பெரிய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்திலே பெண்களாக இணைந்து வந்து நாம் சேர்ந்து ஜெபிப்பது, சேர்ந்து ஆண்டவரை ஆராதிப்பது நமக்கு ஒரு பெரிய பலத்தை தரக்கூடியது. அல்லேலூயா. நாம் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு வசனம் என்னுடைய மனதிலே மறுபடியும் வந்தது. அதை வாசித்து சொல்லிவிட்டு இந்த நாளினுடைய செய்திக்கு நேராய் நான் உங்களை எடுத்து செல்ல விரும்புகிறேன். உன்னத பாட்டினுடைய புஸ்தகம், உன்னத பாட்டிலே ஆண்டவர் ஒருவேளை அந்த புஸ்தகம் 3 விதமான அர்த்தங்களை கொண்ட புஸ்தகமாயிருந்தாலும் இந்த உன்னத பாட்டிலே ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை 6வது அதிகாரம் 13வது வசனம். உன்னத பாட்டு 6வது அதிகாரம் 13வது வசனம். திரும்பி வா, திரும்பி வா சூலமித்தியே, நாங்கள் உன்னை பார்க்கும்படிக்கு. திரும்பி வா, திரும்பி வா. சூலமித்தியில் நீங்கள் என்னத்தை பார்க்கிறீர்கள்? சமமானவள். இந்த வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை அடிக்கடி வருது. என்ன வார்த்தை வருது? திரும்பி வா சூலமித்தியே, நீ திரும்பி வா. சூலமித்தியே, நீ திரும்பி வா. சரி, சூலமித்தி திரும்பி வந்தால் என்னத்தை பார்க்க விரும்புகிறீர்கள்? சூலமித்தி 2 சேனைகளின் கூட்டத்திற்கு சமமானவள். அல்லேலூயா. ஒருவேளை சாதாரண நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு பெண், அவளுக்கு ஒரு பெரிய பலன் இருக்காது. ஆனால் சூலமித்தி தன்னுடைய மணவாளனை அறிந்தவள். இன்றைக்கு மணவாளனை இடத்திலே மறுபடியும் திரும்பி வருவதற்கு ஆண்டவர் அவளை அழைத்த பொழுது, அவள் திரும்பி மணவாளனோடு கூட வந்த பிறகு அவள் எப்படி இருப்பாள்? அவளுடைய முந்தின நிலைமையை யோசித்துதான் அந்த கடைசி வரி சொல்லப்பட்டிருக்கிறது. 2 சேனையின் கூட்டத்திற்கு சமமானவள். உங்க பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க சாதாரண ஆள் இல்ல. 2 சேனையின் கூட்டத்திற்கு சமமானவர்கள். அல்லேலூயா. ஆனா இப்போது இருக்கிற இடத்துல இருந்தா அவ்வளோ பலன் இருக்காது. திரும்பி தேவன் நியமித்த இடத்திற்கு நாம வரணும். அல்லேலூயா. அதனாலதான் கூப்பிடுறார், சூலமித்தியே நீ திரும்பி வா. 4 முறை சொல்றாரு, திரும்பி வா, திரும்பி வா. உன்னை பார்க்கும்படி திரும்பி வா. உன்னை இப்பொழுது பார்ப்பதை போல நாங்கள் பார்க்க விரும்பவில்லை. உன்னை நாங்கள் முன்பாய் பார்த்ததை போல பார்க்க விரும்புகிறோம். முன்பு நீ எப்படி இருந்தாய்? 2 சேனைகளுக்கு சமமானவளாய் இருந்தாய். இன்றைக்கு ஆண்டவர் இந்த காலை வேளையில் நான் நம்புகிறேன், கர்த்தர் உங்களை மறுபடியும் அதே வல்லமைக்குள், அதே இடத்திற்கு, எந்த இடத்திலே 2 சேனைகளுக்கு சமமாய் நீங்கள் நின்று செயல்பட முடியுமோ அந்த இடத்திற்கு தேவன் நம்மை எடுத்து செல்ல போகிறார். அல்லேலூயா. அதைத்தான் விரும்புகிற ஒரு நல்ல ஆண்டவர். இந்த நாளிலும் இந்த அருமையான தருணத்திலே கேம்ப்ஸ் மிஷனரி ஊழியங்களின் சார்பிலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த தருணத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையான பாஸ்டர் ரவி அண்ணனுக்காகவும் முழு சபையினுடைய பிள்ளைகளுக்காகவும்
என்னுடைய நன்றியை நான் சொல்லிக் கொள்ளுகிறேன். கடந்த நாட்களிலே அவர்கள் எங்களோடு கூட வந்து நேபாள், பீகார் பகுதிகளிலே ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் அவர்களை பலப்படுத்தினார். அவர்களுடைய ஊழியம் செய்திகள் அங்கு அநேகரை உற்சாகப்படுத்தினது, அநேகரை உருவாக்கினது. நீங்களும் தொடர்ச்சியாய் ஜெபித்தீர்கள், உங்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. அதே போல பாஸ்டர் ஜஸ்டின் அண்ணனும் அக்கா அவர்களும் டீமாய் வந்திருந்தார்கள். 2 ஜெபிக்கிற சபைகள் வந்திருக்கிறது. அதான் நான் ஜெபம் பண்ணும் பொழுதே யோசித்துக்கிட்டு இருந்தேன், 2 சேனைகள் வந்திருக்குது. 2 சேனைகளுக்கு சமமான ஒரு காரியங்களை கர்த்தர் செய்யட்டும். அல்லேலூயா. சரி, இன்றைக்கு உங்களோடு கூட ஒரு குறிப்பிட்ட தலைப்பிலே பகிர்ந்து கொள்ளும்படி நான் பாரப்படுத்தப்பட்டேன். வாசிக்கலாம். தெரிந்த ஒரு வார்த்தை தான், ஆனால் ஆண்டவர் நம்மோடு கூட தனிப்பட்ட விதத்திலே அவர் இடைபடுவாராக. லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 15வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 15வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாய் இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? இந்த வசனம் நமக்கு நல்ல தெரிந்த வசனம். இது இயேசு கிறிஸ்து தன்னை இரட்சகராய், மேசியாவாய் அந்த நாட்களிலே இருந்த யூத ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது சொன்ன வசனம். இந்த நாளிலே இதை சபைக்கு, ஊழியத்திற்கு அல்லது சுவிசேஷ ஊழியத்திற்கு அல்லது பின்மாற்றத்தில் இருக்கிறவர்களை அழைப்பதற்கு பயன்படுத்தப்படுகிற ஒரு பகுதி. ஆனால் இதில் சொல்லப்பட்ட வார்த்தையை கவனித்து அதைத்தான் நாம் தியானிக்க போகிறோம். We are not going to meditate the content but the word. அதில் சொல்லப்பட்ட சத்தியத்தை அல்ல, அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை எடுத்து இந்த நாளிலே உங்களோடு கூட நான் பேசும்படியாய் வாஞ்சிக்கிறேன். அதில் போடப்பட்டிருக்கிறது, வெள்ளிக்காசு காணாமல் போனால் அவள் எதை செய்வாள்? விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? இதில் சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகளை எடுத்துதான் நான் உங்களோடு கூட நான் பேச போகிறேன். வெள்ளி காசை தேடும் பெண், அதுதான் நான் உங்களோட பேச போற தலைப்பு. வெள்ளி காசுகளை தேடுகிற பெண், அவள் தான் ஒரு ஜாக்கிரதை உள்ள ஒரு பெண். இந்த ஓமையிலே 3 ஓமை. முதல் ஓமையிலே தன்னை மேய்ப்பனாய் ஆண்டவர் சொல்லுகிறார். 3வது ஓமையிலே தன்னை தகப்பனாய் சொல்லுகிறார். ஆனால் 2வது ஓமையிலே ஒரு பெண்ணை உருவகப்படுத்தி ஆண்டவரே அதை பேசுகிறார். ஒரு ஆண் என்று எழுதி இருக்கலாம், ஆனால் நாம் நம்பி இருக்க மாட்டோம். வீட்டுக்காரர் என்னைக்கு வீட்டை பெருக்கினாரு? அவர் என்னைக்கு வீட்டு விளக்க கொளுத்தினாரு? போட்ட லைட்டை ஆஃப் பண்ணாலே பெரிய விஷயம். அவர் அதையும் ஆஃப் பண்ண மாட்டார். அவர் பெட்ரூம்ல போய் நம்ம தான் ஆஃப் பண்ண வேண்டியிருக்கும். அவர் பெட்ஷீட்டை நம்ம தான் மடிச்சு வைக்க வேண்டியிருக்கும். அதனால அவர் இதெல்லாம் செய்வார் என்று சொன்னால் ஒருவேளை யோசித்திருப்பார்கள். அதனால தான் ஆண்டவர் ஸ்திரீயை அதிலே உருவமாக வைத்து விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை ஜாக்கிரதையாய் தேடுகிற ஒரு பெண், வெள்ளி காசுகளை தேடுகிற பெண். இந்த வெள்ளி காசு என்பது ஒரு விலை மதிப்பற்ற காரியங்களை இது சொல்லுகிறது. இந்த வெள்ளி காசு சொல்லப்பட்ட ஓமையினுடைய பின்னணி என்ன தெரியுமா? அந்த நாட்களிலே யாருக்கு என்கேஜ்மெண்ட், நிச்சயார்த்தம் நடக்கிறதோ, கணவன் யார் என்று சொல்லி நிச்சயம் பண்ணின பின்பு அந்த பெண்ணுக்கு 10 வெள்ளி காசுகள் போட்ட ஒரு செயினை கொடுப்பார்கள். அந்த செயினை அந்த பெண் தன்னுடைய திருமணத்தின் வரைக்கும் பத்திரமாய் வைத்திருக்க வேண்டும். இதற்கு இடையிலே கணவன் போய் சொந்த வீட்டை அவன் கட்டி ஆயத்தம் செய்ய வேண்டும். திருமணம் நிச்சயமான பிறகு இந்த 2 வேலையும் நடக்கணும். பெண்ணு அவள்கிட்ட கொடுக்கப்பட்ட அந்த வெள்ளி காசினுடைய அந்த மாலையை அவள் பத்திரமாய் வைத்திருக்க வேண்டும் திருமணம் வரைக்கும். கணவன் அவன் போய் தன்னுடைய தகப்பன் வீடு இருந்தாலும் மனைவியை கொண்டு வருவதற்கு முன்பு அந்த வீட்டை அவன் ஆயத்தம் செய்ய வேண்டும். இது 2ம் யூத கலாச்சாரத்திலே உள்ள காரியம். நல்ல வேளை நம்ம ஊர்ல இல்லை.
இல்லைன்னா கல்யாணத்துக்கு ஃபிக்ஸ் பண்ண மாப்பிள்ளை நீ போய் முதல்ல வீட்டை பாரு, வீட்டை கட்டினதுக்கு அப்புறம் தான் கல்யாணம்னா அப்புறம் 50 வயசு ஆயிடும், கல்யாணம் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனால் அங்க உள்ள யூத கலாச்சாரத்திலே அப்படி கிடையாது. இயேசு அப்படித்தான் சொன்னார், நான் போய் உங்களுக்கு. அப்படி என்றால் மேல போய் ஸ்தலமே இல்லையா என்றால் இல்லை. யூதர்களுக்கு அந்த வசனம் நன்றாய் புரியும். என் பிதாவின் வீடு மிக பெரியது, அதுல என் மனவாட்டிக்காய் ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தப்படுத்தி மறுபடியும் வருவேன். ஏனென்றால் இப்பொழுது மனவாட்டியோடு கூட நிச்சயார்த்தம் முடிந்து விட்டது. ரட்சிப்பின் மூலமாய் இவள்தான் என்னுடைய மனைவி என்பது முடிவாகிவிட்டது. ஆனால் திருமணத்திற்கு முன்பு நான் போய் என்னுடைய தகப்பனுடைய வீட்டிலே ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துவேன், திரும்பி வருவேன். இதுதான் ஆண்டவர் அவர் சொன்ன காரியம். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிற அற்புதமான காரியம், எந்த பெண்ணுக்கு திருமணம் நிச்சயார்த்தம் செய்யப்பட்டதோ, சீக்கிரமாய் திருமணம் நடப்பதற்கு அடையாளமாய் வெள்ளி காசுகள் அவள் கையிலே கொடுக்கப்பட்டதோ, அந்த 10 வெள்ளி காசுகளிலே ஒரு வெள்ளி காசு எப்படியோ கீழே விழுந்து விட்டது. அவள் அதை எண்ணி பார்க்கிறாள், ஐயோ 10ல் 9 தானே இருக்கிறது, ஒன்றை காணுமே, என்ன செய்வது என்று சொல்லி அவள் இருந்த அறையே அல்ல வீட்டையே அவள் பெருக்குகிறாள். ஏனென்றால் அவள் அதை கண்டுபிடிக்க வேண்டியது மிக அவசியம். அது அவளுக்கு விலையேற பெற்றது. இந்த வெள்ளி காசை தேடுகிற பெண்களாய் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. எது இந்த வெள்ளி காசுக்கு அடையாளமாய் சொல்லப்படுகிறது? மணவாளன் நமக்காய் தந்த முத்தான ஆசீர்வாதங்கள், மணவாளன் நமக்காய் தந்த விலையேற பெற்றவைகள். இவைகளை கவனமாய் பாதுகாக்க வேண்டிய அவசியம் உண்டு. ஒருவேளை அதை இழந்திருந்தாலும் அதை தேடி ஜாக்கிரதையாய் கொண்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. வெள்ளிக்காசை பாதுகாக்கிற பொறுப்பும் உங்களுக்கு தான், அதை பராமரிக்கிற பொறுப்பும் உங்களுக்கு தான். பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, வெள்ளிக்காசை பத்திரமா வச்சுக்கோங்க. சரி 10ல் 1 வேணா போகட்டும், பிள்ளை தானே விளையாடட்டும் அப்படி நீங்க கொடுக்க முடியாது. இப்ப நான் உங்களுக்கு இன்னைக்கு 4 காரியங்களை நான் வேகமா சொல்ல போகிறேன். வெள்ளி காசுகளை பாதுகாத்து அதை கொண்டு வந்து சேர்த்த ஸ்திரீகள் அதை எப்படி செய்தார்கள்? எந்த வெள்ளி காசுகளை, விலையேற பெற்றவைகளை ஒரு பெண்ணை கொண்டு கர்த்தர் எவ்வளவு அழகாய் செய்கிறார், ஒரு பெண்ணின் மூலமாய் ஆண்டவர் எவ்வளவு அழகாய் செய்கிறார். சிறிய பிள்ளையா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம், யாரை வேண்டுமென்றாலும் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. அதனால்தான் ஆணையும் பெண்ணையும் அவர் சமமாக அவர் நடத்தினார். 2 பேருடைய பொறுப்புகள் தான் வேறு. மற்றபடி 2 பேருக்கும் தன்னுடைய சொரூபத்திலே, தன்னுடைய ரூபத்திலே எல்லாவற்றையும் ஆண்டவர் சரிசமமாய் ஆண்டவர் உருவாக்கினார். நான் சொல்லுகிற இந்த வெள்ளி காசு என்று சொல்லுகிறது விலையேற பெற்ற ஒன்றை பாதுகாக்கிறதா இருக்கலாம், அல்லது அதை கீழே எங்கேயும் விழுந்து விட்டால் விழுந்து விட்டதையும் ஜாக்கிரதையாய் தேடி எடுத்த ஒரு ஜாக்கிரதையுள்ள பெண்ணாய் இருக்கலாம். உங்களுடைய குடும்பத்திலே தேவன் தந்தவைகள், உங்கள் வாழ்க்கையிலே தேவன் தந்தவைகள், அதிலே ஒரு சிலவற்றை நீங்கள் இழந்திருக்கலாம். ஒரு சிலருக்கு நீங்கள் காரணம் அல்ல, ஆனால் அது இழந்திருக்க கூடும். ஒரு சிலவை காணாமல் போயிருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே ஆண்டவர் வெள்ளி காசுகளை சேர்த்து மறுபடியும் மகிழ்ச்சியோடு சந்தோஷப்பட்ட அந்த ஸ்திரீயை போல கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. முதல் காரியம் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிற காரியம், இந்த வெள்ளி காசை இழக்கவே விரும்பாத ஒரு பெண். நான் தேடுகிற பெண்ணை குறித்து தான் லூக்காவிலே படித்தோம். ஆனால் கிடைக்க போகிற வெள்ளி காசு, இந்த வெள்ளி காசை நான் இழந்து விடக்கூடாது என்பதிலே கவனமாய் இருந்த ஒரு பெண். வாசியுங்கள், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம். நான் சொல்லும் பொழுதே உங்களுக்கு யார் என்று தெரிந்திருக்கும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 23வது வசனம். மோசே பிறந்தபோது அவனுடைய தாயும் அவனுடைய தகப்பனும் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே
ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமல் ஒளித்து வைத்தார்கள். இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். மோசேயினுடைய தாய், அவங்க பேர் என்ன? யோகபேத். எந்த இடத்துல இருக்கிறது? யாத்ராகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம். ஒருவேளை தெரியாத ஒரு சிலருக்கா இந்த வசனத்தினுடைய நம்பரை மாத்திரம் வாசித்து விடலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 6வது அதிகாரத்திலே வாசிங்க. 20வது வசனம். இந்த யோகபேத் என்கிற இந்த பெண், இந்த தாய், 2 பேரும், அம்ராம் யோகபேத் 2 பேரும் சேர்ந்துதான் இந்த வெள்ளியை பார்க்கிறார்கள். யார் இந்த வெள்ளிக்காசு? மோசே. இந்த வெள்ளிக்காசை பார்த்த பிறகு, இந்த வெள்ளிக்காசு இருந்தால் எனக்கு ஆபத்து. ஏனென்றால் ஆண் பிள்ளை என் வீட்டிலே இருந்தால் ராஜா என்ன செய்வான்? கொன்று போடுவேன் என்று சொல்லிவிட்டான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இதுதான் நான் தருகிற வெள்ளிக்காசு. ராஜா சொல்லுகிறான், வெள்ளிக்காசு இருந்தால் கொலை செய்வேன். ஆண்டவர் சொல்லுகிறார், இதுதான் நான் உனக்கு தருகிற வெள்ளிக்காசு, நீ இதை பராமரிக்க வேண்டும். எவ்வளவு இக்கட்டான நிலைமை பாருங்க. ஒரே நேரத்தில் 2 ராஜாக்கள் இடத்திலிருந்து சத்தம் வருகிறது. பரலோகத்தின் ராஜா சொல்லுகிறார், இது நான் தருகிற வெள்ளிக்காசு. பூலோகத்தின் ராஜா சொல்லுகிறான், அதை வைத்தால் கொலை செய்வேன். இப்ப 2 பேருக்கும், கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு பெரிய பாரம் வந்திருக்கும். ஏனென்றால் இவன் மாத்திரமல்ல, இன்னமும் 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஒருவேளை ராஜாவினுடைய கட்டளையை கீழ்ப்படியாவிட்டால் அந்த 2 பிள்ளைகளுக்கும் கூட ஆபத்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த யோகபேத்துக்குள் ஒரு பெரிய உற்சாகம், ஒரு விசுவாசம். வேதம் அழகாய் சொல்லுகிறது, அவன் அழகுள்ள பிள்ளை என்று கண்டு மற்ற 2 பிள்ளைகளை காட்டிலும் இவன் கொஞ்சம் வித்தியாசமாய், இவன் கொஞ்சம் தேறினவனாய், இவனை பார்த்தாலே இது ஒரு வெள்ளி காசு என்று தெரிகிறது. மணவாளனுக்காய் ஆயத்தப்படுத்த வேண்டிய, பாதுகாக்க வேண்டிய ஒரு வெள்ளி காசு. அதனால் அதை பார்த்த உடனே முடிவு செய்கிறார்கள் 2 பேரும் சேர்ந்து, ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல். அந்த வார்த்தையை கவனமா கவனிக்கணும். எப்படி யோகபேத் முடிவு செய்தார்கள்? இரவிலே உட்கார்ந்து பேசியிருப்பாங்க, ஆண் குழந்தை பிறந்தாச்சு, இப்போ கொல்லவா உயிரோடவா வைத்திருக்கவா? அப்ப அவங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் பதிலாய் வருகிறது, ராஜாவுக்கு பயப்படுவதா அல்லது தேவாதி தேவனுக்கு பயப்படுவதா? இந்த சூழ்நிலையில எப்படி தெரியுமா முடிவு எடுத்திருப்பார்கள்? வேதம் அழகாய் சொல்லுகிறது. இப்ப யாத்ராகமத்தின் புஸ்தகத்தை திருப்புங்க. இவங்க இந்த முடிவை எடுப்பதற்கு காரணமாய் இருந்தவர்கள் யார்? அதனாலதான் வேதம் மோசேயினுடைய வரலாறை ஆரம்பிப்பதற்கு முன்பு வேறு யாருடைய பெயரையும் சொல்லாமல் அங்கே ஒரு நர்ஸினுடைய பெயர், 2 தாதிமார்களுடைய பெயரை மட்டும் சொல்லிவிட்டு தான் மோசேயினுடைய வரலாறு ஆரம்பிக்கிறது. ஏன் அந்த தாதிமார்களுடைய பெயர்கள் வந்திருக்க வேண்டும்? அந்த ஊர்ல ஏகப்பட்ட நர்ஸ் இருந்தாங்க, நிறைய பேர் அதுல இருந்தார்கள். ஆனால் இந்த 2 பேருக்குள்ளே இருந்த ஒரு பெரிய வித்தியாசமான காரியம் என்ன? இந்த 2 பேரையும், எல்லா நர்ஸையும் ராஜா கூட்டு சொல்றாரு, பிரசவத்திலே என்ன செஞ்சிடணும்? ஏன்னா அந்த நாள்ல ஸ்கேன் கிடையாது. ஸ்கேன் இருந்தா கருவிலே கொண்டிருப்பாங்க. ஆனா இப்ப எப்படி கண்டுபிடிக்க தெரியாது. சில பேர் சொல்வாங்க, கர்ப்பிணியா இருக்கும் பொழுது வயிறு பெருசா இருந்ததுன்னா அது ஆணு பெண்ணு, பல கதைகள் சொல்வாங்க. ஒரு முறை நான் போயிருக்கும் போது சொன்னாங்க, ஒரு அக்கா கேட்டாங்க, அவங்க சொன்னாங்க, டாக்டர் எனக்காக ஜோம் பண்ணுங்க, ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்கணும். நான் சொன்னேன், கட்டாயம் நான் ஜோம் பண்றேன், ஆண்டவரே இவங்களுக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறக்கணும், இல்லை என்றால் பெண் பிள்ளை பிறக்கட்டும். அப்ப அவங்க சொன்னாங்க, என்ன ஏன் இப்படி ஜெபிக்கிறீங்க அப்படின்னு. நான் சொன்னேன், 2ல 1 தான் பிறக்க முடியும். அதை முடிவு செய்யறது யாரு? அவர் கொடுக்கும் போதே எப்படி சொல்லிதான் கொடுக்கிறார்? பிள்ளை யார் தருகிற ஈவு? அவர் தருகிற ஈவு. அவர் உங்களை நேசிச்சு உங்களுக்கு கிஃப்டா தரணும்னு விரும்புறார். ஒருவேளை சில நேரத்தில் தாமதமா தரலாம், சில நேரத்தில் ஆவிக்குரிய பிள்ளைகள் என்கிற பெரிய கிஃப்டை ஆண்டவர் தரலாம். ஸோ அதனால குழந்தை சரீர பிரகாரமாக இல்லை, நீங்க ஒரு நாள் வருத்தப்படக்கூடாது. புதிய ஏற்பாட்டினுடைய காரியத்தில் நமக்கு தான் நிறைய குழந்தைகள், ஆவிக்குரிய குழந்தைகள் மிக அதிகம்.
அப்ப எதை வேணாலும் ஆண்டவர் தரலாம். 3 கிஃப்ட்ல எந்த கிஃப்டை வேணாலும் தரலாம். ஆண் குழந்தையை தரலாம், பெண் குழந்தையை தரலாம், திரளான ஆவிக்குரிய பிள்ளைகளை தரலாம். எது வேண்டுமென்றாலும் ஆண்டவர் தரலாம். நம்ம அதுல போய் கையை வச்சு நம்ம ஜெபம் பண்ண முடியாது. கிஃப்ட் கொடுக்கிறவருக்கு உரிமை இருக்குதா, வாங்குறவருக்கு உரிமை இருக்குதா? கொடுக்கிறவருக்கு தான் உரிமை இருக்கு. என்ன கிஃப்டை உள்ள வச்சு கொடுக்கணும். அதனால நிறைய பேர், நான் ஆரம்ப நாட்கள்ல போயிருக்கும் போது பீகார்ல வந்து கேட்பாங்க, டாக்டர் ஒரு நல்ல, அது ஹிந்தியில சொல்லுவாங்க, ஏக் நம்பர் தவா தீஜியே அப்படின்வாங்க. ஒன்னாம் நம்பர் என்ன சொல்றது, முதல் தரமான மெடிசன் எனக்கு கொடுங்க அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. இன்னும் சில பேர் தெரியுமா கேட்பாங்க, ஆம்பளை பிள்ளை பிறக்கிற மாதிரி மெடிசன் கொடுங்கன்னு. நானும் யோசிச்சேன், அப்படிலாம் ஒரு மெடிசன் கிடையாதம்மா அப்படின்னு. இல்ல அந்த சாமியார்லாம் கொடுத்தாரு அப்படின்னு. பிறந்துச்சான்னு கேட்டேன், அது ஒன்றும் பிறக்கல, அவர் பொய் சொல்லுகிறார், உங்களை ஏமாற்றுகிறார், அப்படி ஒரு மெடிசனே இல்லை, அப்படி ஒரு மெடிசன் இந்த உலகத்துல கிடையாது என்று சொல்லி அவர்களுக்கு புரிய வைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா பீகார்ல உள்ள மக்கள் படிக்காத மக்கள், அவர்களை நிறைய இந்த போலி மருத்துவர்கள் சாமியார்கள் ஏமாற்றுவது உண்டு. ஆனா இங்க ஆண்டவர் பாருங்க, இவங்க 2 பேருடைய ஜெபம் என்ன இருந்திருக்கும் யோசிங்க. இப்ப ராஜா கட்டளை கொடுத்தாச்சு, ஆண் குழந்தை பிறந்தால் செத்து போவார்கள். இப்ப இவங்க 2 பேரும் பிரெக்னெண்டா இருக்காங்க, என்ன ஜெபம் பண்ணிருப்பாங்க நமக்கு தெரியாது. என்ன எக்ஸாக்டா ஜெபம் பண்ணாங்கன்னு பரலோகத்துல போய் தான் நம்ம கேட்கணும். ஆனா நான் நம்புகிறேன், ஏற்கனவே ஆரோன்னு ஒரு ஆம்பளை பையன் வந்தாச்சு, மிரியாம்னு ஒரு பொம்பளை பிள்ளையும் வந்தாச்சு. கண்டிப்பா யோசித்திருப்பாங்க, இனிமே எதுக்கு ரிஸ்க், 2 பிள்ளைகளை கர்த்தர் ஏற்கனவே கொடுத்தாச்சு, அப்படி தேவைன்னா ஆண்டவர் அவருக்கு ஆண் குழந்தை தான் வேணும்னா யாரை பயன்படுத்தட்டும், ஆரோனை பயன்படுத்தட்டும். பெண் குழந்தை தான் வேணும்னா யாரை பயன்படுத்தட்டும், மிரியாம பயன்படுத்தட்டும். இயேசுவே 2 ஏற்கனவே நீ கொடுத்ததுனால இந்த 3வது பிரச்சனை இல்லாம நீர் கொடும், அப்பதான் நம்ம தொந்தரவு இல்லாம இருக்கலாம். ராஜாவுடைய கட்டளை என்றால் நம்ம ஊர் நாட்கள் மாதிரி கிடையாது. இந்த நாளுக்குள் செய்யணும்னு சொல்லி ஒரு கட்டளை கொடுத்தாங்கன்னா அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால அந்த நாட்கள்ல 2 வயதிற்கு உட்பட்ட எல்லா குழந்தைகளையும் கொண்டு போய், சில வீடுகளில் பிறந்திருந்த ஆண் குழந்தைகளையும் கொண்டு போய் நைல் நதியில தூக்கி வீசினாங்களாம். அங்க இருக்கிற முதலைகள் அதை சாப்பிட்டு அந்த நதியே ரத்த ஆராய் ஓடினது என்று சொல்லுகிறார்கள் வரலாற்றிலே. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இவங்க பிரெக்னெண்டா இருக்கும்போது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, பக்கத்து வீட்டு அம்மாவுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சான், கொண்டு போய் நதியில போட்டாங்களாம். இந்த யோசேப்புக்கு பிறந்துச்சான், நதியில போட்டாங்களாம். இந்த ரூபனுக்கு பிறந்துச்சான், நதியில போட்டாங்களாம். இந்த அம்மா என்ன ஜெபம் பண்ணிருப்பாங்க, ஏசப்பா என்ன குழந்தைய கொடுத்துருங்க, அதை கொடுத்துருங்க போதும், இந்த 2 குழந்தைங்க இருக்குது. என்னுடைய எண்ணம், நான் அப்படித்தான் யோசிக்கிறேன், இவர்கள் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்துல தான் ஜெபித்திருப்பார்கள். ஆனா இப்ப என்ன பிறந்துருச்சு, ஏன்னா வசனம் அழகா சொல்லுகிறது, அவன் பிறப்பதற்கு முன்பே அவர்கள் விசுவாசித்து பயப்படாமல் செய்தார்கள் போடல, அவனை கண்டு. இப்ப பாக்குறாங்க, பிறந்து என்ன வந்துட்டான், இவன் ஆம்பளை பிள்ளையா பிறந்து வந்துட்டான். பிரெக்னண்டா இருக்கும் பொழுதே, கர்ப்பவதியா இருக்கும் பொழுதே ராஜாவின் கட்டளைக்கு பயப்படாமல் விசுவாசித்து அர்ப்பணித்தார்கள் அப்படின்னு வசனம் போடல. அவன் பிறந்த பிறகு அவனை கண்டு, தம்பி தப்பான நேரத்துல பிறந்துட்டியே, என்ன செய்யறது இப்போ அப்படின்னு யோசிக்கிறாங்க. தாயும் தகப்பனும் 2 பேரும் யோசிக்கிறாங்க. ஒன்று, இப்ப திடீர்னு அவங்களுக்கு ஒரு ஞாபகம் வருகிறது, ராஜாவுக்கு பயப்பட வேண்டாம். யார் இந்த உணர்வை அவர்களுக்கு கொடுத்தது? யாத்ராகமம் 1வது அதிகாரம், அதுல 18வது வசனம் பாருங்க. 1வது அதிகாரம் 18வது வசனம். எகிப்தின் ராஜா இந்த 2 நர்ஸ மட்டும், அந்த முழு தேசத்திலேயே இந்த 2 நர்ஸ மட்டும் தான் அவன் கூப்பிடுறான். இப்ப இவங்களை பார்த்து கேட்கிறான், நீங்க ஏன் ஆண் பிள்ளைகளை காப்பாற்றுகிறீர்கள்? அப்படி என்றால் இவங்க ஆண் பிள்ளையை காப்பாற்றுகிறவர்கள் என்கிற செய்தி எங்க போயிடுச்சு? ராஜாவுக்கு போயிடுச்சு. ஓ, அதனால அந்த 2 பேரையும் பிடிச்சிட்டாங்க. தேசம் எங்களும் தெரிஞ்சிருச்சு, இங்க 2 எபிரேய நர்சுகள் இருக்கிறார்கள், அவர்களுடைய பெயர் சிப்பிராள், பூவாள். 15வது வசனத்தின்படி இந்த 2 பேரையும் ராஜா பிடித்து விட்டார். வேதம் இப்படி சொல்லவில்லை, இந்த 2 பேரு தான் மோசேக்கு டெலிவரி பார்த்தாங்கன்னு எங்கேயாவது போட்டிருக்கா? இல்ல. இவங்க 2 பேரும் மோசேக்கு டெலிவரி பார்க்கல.
இவங்க மூலமா தான் மோசைக்கு டெலிவரியும் நடக்கல. ஆனா இவங்களை குறித்த ஒரு செய்தி அழகாய் பரவி இருந்தது. என்ன பரவி இருந்தது? 17வது வசனம். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் செய்யாமல், இந்த 2 பேரை பத்தி நியூஸ் ஆல்ரெடி பரவிடுச்சு. இந்த 2 பேர் தைரியமா ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படியாம பரலோகத்தின் தேவனுக்கு பயப்படுகிறார்கள். இவர்களுக்கு முக்கியமானது, இவருடைய வாழ்க்கையில மரணம் வந்தாலும் பரவாயில்லை, தேவனுக்கு பயப்படுவோம், தேவனுக்கு மாத்திரமே பயப்படுவோம் என்று சொல்லுகிற இவர்களுடைய ஜாக்கிரதை ஊரெல்லாம் பரவிடுச்சு. அதுதான் 17வது வசனம். நல்லா கவனமா கவனிங்க. 17வது வசனத்துல அந்த தேசத்துல நடந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. இந்த 2 பேர் காப்பாத்துறாங்க. ஆனா 18வது வசனம் ரொம்ப துக்ககரமான வசனம். அவங்க 2 பேரும் பிடிபட்டார்கள். 17வது வசனம் சொல்லுகிறது இந்த 2 பேரும் காப்பாற்றினார்கள். அடுத்த நாள் செய்தி சொல்லுகிறது இவர்கள் பிடிபட்டார்கள். ஆனா 19வது வசனம் அங்கதான் ஒரு பெரிய சேஞ்ச். 19-20 பிடிபட்ட இவர்கள் ராஜாவினுடைய விசாரணைக்கு அழைத்து செல்லப்படுறாங்க. அங்க போன உடனே இவங்க ஒரே ஒரு பதில மட்டும்தான் சொல்றாங்க. நான் அப்படி செய்யவில்லை என்று பொய் சொல்லவில்லை, நாங்கள் காப்பாற்றவில்லை என்று பொய் சொல்லவில்லை. ஆனால் அதற்கு பதிலாக என்ன சொல்றாங்க? நாங்க போறதுக்கு உள்ளேயே என்ன ஆயிடுது? பிரசவம் ஆயிடுது. அதனால பிள்ளையை தூக்கிட்டு ஓடிடுறாங்க. நாங்க என்ன செய்ய முடியும்? இவர்கள் சொன்ன இந்த பதில் ராஜா அதை ஏற்றுக்கொண்டான். பாருங்க ஆண்டவர் எப்படி கிரியை செய்யறாருன்னு பாருங்க. இந்த 2 பேர் தான் காப்பாத்துறாங்க. இவங்க சொல்ற பதில் அவர் நம்பணும்னு அவசியம் இல்லை. நானா ராஜா இருந்தா என்ன சொல்லியிருப்பேன்? யாரை ஏமாத்த ட்ரை பண்றீங்க? நீங்க போவீங்களா? மற்ற பிள்ளைகள்லாம் பிறக்கும் போது நீங்க இருப்பீங்களா? இந்த பிள்ளைகளுக்கு மட்டும் நீங்க போறதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுமா? பக்கத்துல உள்ளவங்களை கேளுங்க. நம்ம அப்படித்தானே கேட்டிருப்போம். இப்ப நீங்க யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு போறீங்க, நீங்க போற நேரமெல்லாம் கரெக்டா அவங்க வீட்டை பூட்டிடுறாங்க. நீங்க என்ன சொல்வீங்க? ஊர்ல மற்றவெல்லாம் உங்க வீட்டுக்கு வருவானா, உங்க வீடு திறந்திருக்குமா? ஆனா நான் வரும்போது மட்டும் உங்க வீடு எப்படி இருக்குமா? பூட்டி இருக்குமா? மற்றவங்க எல்லாம் உன்கிட்ட வந்து உதவி கேட்பாங்களாம். அப்பெல்லாம் நீ 200 ரூபா 300 ரூபான்னு உதவி செய்வியான். ஆனா நான் வந்து கேட்கும் போது மட்டும் நீ என்ன சொல்லுவியான்? எப்படி எல்லாம் கரெக்டா சொல்றீங்க? நான் சொல்லவே இல்லையே, என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு நீ சொல்லுவியான். மற்றவங்க கூப்பிடும் போது மட்டும் நீ அவங்களோட திருச்சிக்கு போவையா, மணப்பாறைக்கு போவையான். ஆனா நான் கூப்பிடும் போது மட்டும் என்ன சொல்லுவியான்? தலை வலிக்குது, இடுப்பு வலிக்குதுன்னு சொல்லுவியான். இப்படி நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு பதில தான் அவங்க சொல்றாங்க. ஆனா எவ்வளவு தைரியமா சொல்றாங்க பாரு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் தேவனுக்கு நான் பயப்படுறதுனால ராஜாவின் காரியம் வாய்க்காது. அல்லேலூயா. இந்த செய்தி அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, இதின் நிமித்தம் 20வது வசனம், மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். இந்த செய்தியும் பரவிடுது. 3 செய்தி அந்த தேசத்துல பரவுது. முதல் செய்தி, சிப்பிராள் பூவாள் என்கிறவர்கள் ஆண் பிள்ளைகளை காப்பாற்றுகிறார்கள். ஆண் பிள்ளைகளும் கொஞ்சம் உயிரோடு இருக்கத்தான் செய்கிறது. 2வது செய்தி, ராஜாவினிடத்திலே மாட்டிக்கொண்டார்கள், ஆனால் தேவன் அவர்களை தப்புவித்தார். 3வது செய்தி, தேவன் தப்புவித்த அவர்கள் தழைத்து கொண்டே போகிறார்கள், செழித்து கொண்டே போகிறார்கள். இந்த 3 செய்தியும் யாருக்கு வருது? ராஜாவுக்கு வரல, மோசே வீட்டுக்கு வருது. அம்ராமும் யோப்பேத்தும் யோசிக்கிறாங்க, இப்ப பிள்ளைக்கு எப்படி ஜெபம் பண்ணிருப்பாங்க தெரியுமா? பெண் குழந்தை வேணும்னு ஜெபம் பண்ணிருக்க மாட்டாங்க. எதை தந்தாலும் பரவாயில்லை, ஒருவேளை இது ஆண் குழந்தையாய் பிறந்தாலும் சிப்பிராள் பூவாளை குறித்து நாங்கள் கேள்விப்படுகிறோமே, அதை போல எங்கள் பிள்ளையையும் தேவன் காப்பாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் அவங்களுக்கு இருந்தது. இதுல சிப்பிராள் எபிரேய கோத்திரத்தை சேர்ந்தவள், பூவாள் எபிரேய கோத்திரத்தை சேர்ந்தவள் அல்ல. அதுதான் வரலாறு சொல்லுகிறது. அவள் ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவள், இங்கு எகிப்து தேசத்திற்கு அடிமையாய் வந்தவனிடத்திலே பிறந்தவள். ஆனால் இந்த சிப்பிராளோட கூட சேர்ந்து பூவாளுக்கு என்ன வந்துருச்சு?
பூவோட சேர்ந்த அதுதான் பூவாள். பூரோட சேர்ந்த நாரும் மணக்கும் அதுதான் அந்த பூவாள். பூவா was not an Israelite. ஆனா ஆண்டவர் ஆச்சரியமா இதை செய்ததை பார்த்து இதுல 2 செய்தி சொல்லப்பட்டது. நீ எபிரேய பெண்ணாய் இருந்தாலும் பரவாயில்லை, நீ அந்நிய ஜாதி பெண்ணாய் இருந்தாலும் பரவாயில்லை, தேவனுக்கு பயப்படுகிறவன் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனாலதான் இவங்க தைரியமா மோசே பிறந்த உடனே இது எனக்கு கிடைத்த வெள்ளி காசு, இந்த காசை நான் இழப்பதற்கு ஆயத்தம் இல்லை, இது மணவாளன் எனக்கு தந்த காசு என்று தைரியமாய் தாயும் தகப்பனும் சேர்ந்து முடிவெடுக்கிறார்கள். ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். இன்றைக்கு என்னுடைய முதல் காரியம் மோசையினுடைய தாய் அல்ல, சிப்பிராள் பூவாள். நீங்க எடுக்கிற ஒரு காரியம் வெள்ளி காசு, அது எது? தேவ பயம். நான் ஆண்டவருக்கு பயப்பட வேண்டும். ஒரு நாளிலே பேதுருவையும் யோவானையும் பார்த்து சொன்னாங்க, நாங்க சொல்றது ஆலோசனை சங்கம் சொன்னாங்க, நாங்க சொல்றதை நீங்க கேட்கறது இல்லையா? சுவிசேஷத்தை பிரசங்கிக்க கூடாது, எருசலேமினுடைய ஆலயத்தில் சுவிசேஷத்தை சொல்லக்கூடாது. அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்றாங்க? தேவனுக்கு பயப்படுவதை காட்டிலும், உங்களுக்கு பயப்படுவதை காட்டிலும் தேவனுக்கு பயப்படுவது அதுதான் எங்களுக்கு நல்லது. நாங்கள் அவருக்கு பயப்படுவதும் அவருக்கு கீழ்ப்படிவதும் அதுதான் எங்களுக்கு ஏற்றதா இருக்கிறது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என்ன காரியம் உங்களை பயமுறுத்துகிறது? நீ அடிக்கடி கோயிலுக்கு போறியா, பைபிள் வாசிக்கிறியா, ஜெபிக்கிறியா, ஊழியத்திற்கு போறியா? உங்களை பயமுறுத்துகிற எத்தனை காரியங்கள் வந்தாலும் சரி, இது தேவன் எனக்கு தந்த வெள்ளி காசு, இதை ஒரு நாளும் மற்றவர்கள் பயமுறுத்துதலின் நிமித்தம் நான் இதை இழக்க மாட்டேன். அல்லேலூயா. தைரியமா நீங்க சொல்லணும். அதுதான் ஆண்டவர் தருகிற ஆச்சரியமான காரியம். காயத்ரின்னு ஒரு பிள்ளை எங்களோட கூட நேபாளில் இருந்தா, எங்களோட கூட இல்ல, இன்னொரு சபையோடு கூட ஜாப்பா என்கிற இடத்துல. அவள் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தவ. ஆனா தைரியமா அவருடைய 2 கால்களும் போலியோவினால் பாதிக்கப்பட்டு கையில தான் நடக்க முடியும். முட்டு 2 அவளுக்கு செயலிழந்து போச்சு. கையை வச்சு தவண்டு காலை இழுத்து தான் நடக்க முடியும். ஆனா அவங்க பக்கத்துல இருந்த ஸ்கூல் டீச்சர் அவளுக்கு இயேசுவை பற்றி சொல்லி தைரியம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் அவரை ஏற்றுக்கொண்டார். வாலிப வயதுல அது ஒரு நேபாளி மலை பிராமின் குடும்பம் என்பதனாலே அவளை ஆவண கொலை செய்வதற்காய் முடிவு செய்தார்கள். பிராமண குடும்பத்தில் பிறந்து இப்படிப்பட்ட மற்ற தேவதைகளை வணங்குகிற அவளை கொலை செய்யணும்னு முடிவு பண்ணாங்க. ஆனால் டீச்சருடைய துணையோடு கூட வீட்டிலிருந்து இருக்கிற துணிகளை கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினாள். இந்தியாவிற்கு வந்தால் அதற்கு பிறகு அவளுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றம். அவள் ஒரு முடிவு செய்தாள், என்ன நடந்தாலும் சரி இந்த தேவனுக்கு தான் நான் பயப்படுவேன். ஆள் தெரியாத வேறு தேசத்துல வந்து லக்னோ பட்டணத்துல பஸ் ஸ்டாண்ட்ல நைட்டு நேரத்துல கிடந்தவள், எப்படி நடக்கும் என்று தெரியாது. அவள் பார்க்க அழகாய் இருக்கக்கூடிய பெண். ஆகவே மற்ற தவறான சம்பவங்கள் நடந்திருக்கலாம். ஆனால் சரியாக கேரளாவை சேர்ந்த ஒரு மாணவர்கள் மத்தியிலே ஊழியம் செய்கிற ஒரு ஊழியர் அதே இரவிலே லக்னோவிலே பஸ் பிடிப்பதற்காய் வந்தார். இவளை பார்த்து இவளை சரியான இடத்துல கொண்டு போய் சேர்த்து இவளுக்கு கால் ஆபரேஷன் பண்ணி சிஎம்சி லூதியானாவில் இவரை நேராக நிற்கக்கூடிய இடத்திலே கொண்டு வந்து சேர்ப்பதற்கு கர்த்தர் உதவி செய்தார். கால் அந்த கேலிபரோடு அவள் நின்று நடப்பதற்கு ஒரு பலன் வந்தது. அதே ஹாஸ்பிட்டல் இருந்த டாக்டர்ஸ் அவளுக்கு அக்கௌண்டன்சி படிக்க வச்சாங்க. ஒரு நல்ல ஜாப் கிடைத்தது. அவருடைய வாழ்க்கை முற்றிலுமாய் மாறினது. அல்லேலூயா. இதை சொல்வதற்கு காரணம் என்ன? யாருக்கு பயப்படுகிறோம்? தேவனுக்கு பயப்படுகிற அந்த பயத்தை நீங்கள் பூரணமாய் வைத்துக் கொண்டால் உங்களுடைய முழு குடும்பமும் அது மாறிவிடும். அது மட்டுமல்ல, தேசத்திலே உங்களை கொண்டு அநேகருக்குள்ளே ஒரு பெரிய உற்சாகம் வரும். சிப்பிராள் பூவாளினுடைய பெயர் ஏன் எழுதப்பட வேண்டும்? சிப்பிராள் பூவாள் தான் காப்பாற்றினார்கள் என்கிற சம்பவம் ஏன் வர வேண்டும்? அவசியமே இல்லை. ஆனால் மோசேயினுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் விசுவாசத்தை தூண்டுவதற்கு 2 பேரை நான் பயன்படுத்தினேன். அந்த 2 பேரும், ஒருவர் எபிரேய பெண், ஒருவர் அந்நிய பெண். 2 பெண்களின் மூலமாய் உண்டான அந்த உற்சாகத்தினால் தான் மோசே என்கிற வெள்ளிக்காசு தப்பினது. அல்லேலூயா. அதை செய்வதற்கு ஆண்டவர் அந்த மோசேயினுடைய தாய் தகப்பனுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். அதுதான் ஆச்சரியமான காரியம்.
இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில யாருடைய பயமுறுத்துதல், நீங்க பயப்பட தேவையில்லை. தைரியமா நீங்க ஆண்டவருக்கு பயப்படுங்க. ஆண்டவர் அந்த காரியத்தை எடுத்து செல்வார். இரண்டாவது ஒரு பெண்ணை உங்களுக்கு முன்பாய் காண்பிக்க விரும்புகிறேன். இவள் எப்படி தன்னுடைய கையிலே கிடைத்த ஒரு நல்ல வாய்ப்பை, ஒரு வெள்ளி காசை அழகாய் பாதுகாத்து இவள் பராமரித்தால். 1 சாமுவேலினுடைய புஸ்தகம் 25வது அதிகாரம், 1 சாமுவேலினுடைய புஸ்தகம் 25வது அதிகாரம். இங்கே அபிகாயில் என்கிற ஒரு பெண், இந்த முழு 25வது அதிகாரத்திலே இவளை குறித்து நீங்கள் வாசிக்க முடியும். அபிகாயிலை குறித்து நீங்கள் ஒரு தனி பிரசங்கமே செய்யலாம். ஏனென்றால் அவளை குறித்து 7லிருந்து 10 காரியங்களை நீங்கள் கவனமாய் தியானிக்கலாம். நீங்க வீட்டில் போய் இன்றைக்கு 25வது அதிகாரம் முழுவதையும் படித்து பாருங்கள். இந்த அபிகாயிலினுடைய குணங்கள் எத்தனை ஆச்சரியமாய் இந்த பெண்ணை தேவன் பயன்படுத்தினார், ஏன் பயன்படுத்தினார் என்பதுதான் ஆச்சரியமான காரியம். எந்த வெள்ளி காசை பாதுகாக்க பயன்படுத்தினார் தெரியுமா? பெரிய தேவ மனிதன், ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவன். யார் அவன்? தாவீதை பாதுகாத்த ஒரு அருமையான பெண். வேதம் அழகாய் சொல்லுகிறது. அந்த முதல் 25வது அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தின் முதல் வரி போதும். இந்த வசனம் அழகா ஆரம்பிக்குது பாத்தீங்க. அதனாலதான் ஒவ்வொரு வசனமும் மிக முக்கியம். ஏன் இந்த அதிகாரத்திலே அபிகாயிலை கர்த்தர் அறிமுகப்படுத்துகிறார் தெரியுமா? எந்த மனிதன் தாவீதை பாதுகாத்து கொண்டிருந்தானோ, எந்த மனிதன் ஆவிக்குரிய ஆலோசனைகளை தாவீதுக்கு கொடுத்து கொண்டிருந்தானோ, அந்த சாலமோன் மரித்து போனான். தாவீதுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா இருந்திருக்கும். இனி யார் எனக்கு உதவி செய்ய முடியும்? இனி யார் காடுகளிலே என்னோடு கூட வந்து சுற்றி திரிந்து கர்த்தருடைய காரியங்களை எனக்கு சொல்லிக் கொடுக்க முடியும்? நான் செய்வது சரியா தவறா எப்படி நான் கண்டுபிடிக்க முடியும் என்று யோசித்துக் கொண்டிருந்த நேரத்திலே சாமுவேலினுடைய மரணத்தின் அடுத்த படியாய் ஆண்டவர் தாவீதோடு இணைத்தது யார் தெரியுமா? இன்னொரு தீர்க்கதரிசியே அல்ல, அவனுக்கு பின்னாளிலே மனைவியாய் மாறி அவனுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய இடத்திலே நின்று அவனை காக்கக்கூடிய அபிகாயிலை கர்த்தர் கொண்டு வந்தார். அல்லேலூயா. அபிகாயில் was brought when Samuel disappeared from the scene. ரெண்டும் ஒரே அதிகாரத்திலே நடக்கிறது. சாமுவேலை தாவீது இழந்த பொழுது அவன் யோசித்திருப்பான் என்ன செய்வது. அதனால்தான் அவன் முடிவு செய்து இனி இந்த இடம் வேண்டாம் என்று சொல்லி பாரான் என்கிற வனாந்தரத்திற்கு அவன் போய்விடுகிறான். இப்பொழுது அங்கு ஒரு சம்பவம் நடக்கிறது. அபிகாயில் அவனுடைய கணவர் பெரிய ஐஸ்வர்யவான்கள், பெரிய நிறைய ஆடுகளையும் மாடுகளையும் வைத்திருக்கிறவர்கள். ஆனால் இவர்கள் ஆடு மேய்க்க வரும் பொழுது வந்த இடத்திலே அவர்களுக்கு விரோதமாய் திருட வந்தவர்களை எல்லாம் விரட்டி அடித்து யார் காப்பாற்றினா? தாவீதும் அவனுடைய கூட்டத்தாரும் காப்பாற்றினார்கள் முன்பு. இப்பொழுது அவர்கள் கேள்விப்படுகிறார்கள், அதே அந்த அபிகாயில் நாபால் என்கிறவருடைய கணவன், இந்த 2 பேருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இவர்கள் இருந்த இடத்திலிருந்து பக்கத்திலே வந்திருக்கிறார்கள். கர்மேல் என்கிற இடத்திலே ஆட்டு மயிரினுடைய அந்த முடிகளை எல்லாம் வெட்டி விட்டு ஆடுகளை கொஞ்சம் நல்ல மேய்ச்சலுக்கு கொண்டு வருவதற்கும் இந்த முடிகளை எடுத்துக்கொண்டு போய் கம்பளி ஆடைகளை செய்வதற்கும் அந்த மயிர் கத்தரிக்கிற இடத்திற்கு இவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்ட பொழுது தாவீது சந்தோஷப்படுகிறான். ஒரு நாளில் அவர்களுக்கு நாம் உதவி செய்தோம், ஆகவே இப்பொழுது நமக்கு உதவி தேவை இருக்கிறது. இந்த நேரத்தில் நமக்கு ஏற்கனவே உதவி செய்த தெரிந்த நபர் நம் பக்கத்திலே வர்றாங்க. சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா தாவீதோட கூட இருந்தவங்களுக்கு யாருக்கு ரொம்ப பசியா இருந்துச்சுன்னு போட்டிருக்கு தெரியுமா? வாலிபர்களுக்கு. வாலிபர்களை உபவாசம் பண்ண வைக்கிறதா ரொம்ப கஷ்டம். வயசானவங்க கூட உபவாசம் இருந்துருவாங்க. அதனால வாலிபர்களுக்கு அன்றைக்கு சாப்பாட்டுக்கு கடினமா இருந்த சூழ்நிலையில தாவீது யோசிக்கிறான், சரி இவெல்லாம் சிக்கனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, இவன் நல்ல ரொட்டியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய கர்மேல் துறையில தான் நாபாலினுடைய கூட்டம் இருக்கிறது, நம்ம அங்க போய் அனுப்பி கொஞ்சம் உதவி கேட்போம் என்று சொல்லி இவன் அனுப்புகிறான். இவன் அனுப்பும் பொழுது நாபால் என்ன சொல்லுகிறான்? இது எனக்குரியது, நான் ஏன் தாவீது கொடுக்கணும்? என்னால முடியாதுன்னு மட்டும் சொல்லிட்டு விட்டுருந்துருக்கலாம். ஆனா என்ன பேச்செல்லாம் பேசுறான் பாருங்க. 25வது அதிகாரம் 10வது வசனம். பிரதி உத்திரமாக
யார் பேரை எடுக்கிறான்? அப்பா பேரை எடுக்கிறான் பாருங்க. ஈசாய் யார்? குமாரன் யார்? என்று சொல்லி தனக்கு உரியதை தாவீதுக்கு கொடுக்க மாட்டேன்னு ஒரு வரியில சொல்லி இருக்கலாம். இல்ல என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குன்னா தாவீது என்ன செஞ்சிருப்பான்? அமைதியா வேற வழியே போயிருந்திருப்பான். ஆனா நாபால் செஞ்ச முக்கியமானது தேவையில்லாத காரியங்களை நிறைய பேசினதுனாலதான். பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நம்மளை பத்தி தான் போட்டிருக்கு. நம்மளும் சில நேரங்கள்ல எது தேவையோ அதை விட்டுட்டு எதெல்லாம் சேர்க்கிறான் பாருங்க. தாவீது எப்பா எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுன்னு கேட்கிறான். இல்லப்பா இன்னைக்கு இல்ல, அடுத்த வாரம் வா. இல்ல இன்னைக்கு முடியாது. தாவீது நீ யாரு? உங்க அப்பன் ஈசா யாருன்னு எனக்கு தெரியும், நீ எங்கிருந்து ஓடி வர்றன்னு தெரியும். இதெல்லாம் அவன்கிட்ட கேட்டாங்களா? வரலாற்று பரீட்சை எழுதுற மாதிரி அவன் ஒரு கேள்வியா கேட்டு அவனே பதில் சொல்லிட்டு இருக்கிறான். இதெல்லாம் கேட்கல. வாலிபர்கள் அமைதியாய் நின்று இந்த வார்த்தைகள் எல்லாம் கொண்டு போய் யார்கிட்ட சொல்றாங்க? தாவீது. அதான் சில நேரங்களிலே மதியீனமான வார்த்தைகள் தான் பெரிய காரியங்களை மாற்றும், பெரிய காரியங்களை குலைத்து போட்டு விடும். அதனால நம்முடைய வாயின் வார்த்தைகளை நம்ம நிறைய கவனமா இருக்க வேண்டியது அவசியம். நாம் பேசுகிற வார்த்தைகள், நாம் சொல்லுகிற வார்த்தைகள். நான் ஒரு முறை GKNM காலனி அப்படின்னு சென்னையில் இருக்குது. அங்க ஏசிய சர்ச் ஒன்று இருக்கிறது. அங்க பாஸ்டர் பாலகிருஷ்ணன், பாலசுப்ரமணியன் அவங்க சீனியர் பாஸ்டர் இருக்கிறாங்க. அவங்க ரூம்ல மேல தங்க வச்சிருந்தாங்க. கன்வென்ஷனுக்கு போயிருந்தேன். அந்த ரூம் எனக்கு ரொம்ப வாழ்க்கையிலே மறக்க முடியாத சம்பவம். ஏன்னா பாஸ்டர் எல்லாம் சொல்லிட்டு, சரி பிரதர் நீங்க கதவை பூட்டிக்கோங்க நான் கீழே போறேன்னு போயிட்டாரு. நான் கதவை பூட்டின உடனே ஹேங்கர் தான் இருக்குன்னு நினைச்சேன். அதுல ஒரு அட்டை தொங்க போட்டிருந்தது. அதுல உன்னிடத்திலே நீ கேட்க வேண்டிய 6 கேள்விகள் அப்படின்னு போட்டிருந்தது. என்னடா நம்ம சட்டை போடுற இடத்துல கேள்வின்னு போட்டிருக்காங்களா, படிச்சு பார்ப்போம். முதல் கேள்வி என்ன தெரியுமா? நீ பேசுவதற்கு முன்பு இந்த 6 கேள்விகளையும் கேள். அதுல முதல் கேள்வி, நீ பேசித்தான் ஆக வேண்டுமா? பக்கத்துல உங்க கையை பிடிச்சிருங்க. இதுக்கப்புறம் 5 கேள்விகளை நான் சொல்லத்தான் வேண்டுமா? வேண்டவே வேண்டாம். ஏன்னா முதல் கேள்வி என்ன கேள்வி? நீ பேசுவதற்கு முன்பு நீ கேட்க வேண்டிய முதல் கேள்வி, நீ பேசித்தான் ஆக வேண்டுமா? அப்புறம் 2வது கேள்வி வரைக்கும் தான் நான் படிச்சேன். 2வது கேள்வி போட்டிருந்தது, நீ பேசுவதினாலே கேட்கிறவனுக்கு ஏதாவது நடக்கிறதா பிரயோஜனமாய்? ஒன்றும் நடக்கல. அப்புறம் பாஸ்டர்ட்ட மத்தியானம் கேட்டேன், பாஸ்டர் எனக்கு ஒரு கேள்வி. என்ன கேள்வி? அந்த 6 கேள்வியை எழுதினவர் யார்? இதுதான் 7வது கேள்வி. அப்போ அவர் சொன்னாரு, ஓ அதை படிச்சீங்களா? அதுதான் எங்களுக்கு முன்மாதிரியா இருந்த பாஸ்டர் சுந்தரம் ஐயா எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. அவர் சொல்லி கொடுத்தார். பேசுவதற்கு முன்னால முதல் கேள்வி என்ன கேள்வி? இன்னைக்கு வீட்டில் போய் எழுதி ஒட்டிருங்க, நான் பேசித்தான் ஆக வேண்டுமா? இந்த கேள்வியை போட்டுட்டீங்கன்னா ரட்சிக்கப்படாத நம்ம வீட்டுக்காரர் நாளைக்கே ரட்சிக்கப்பட்டுருவாரு. ரட்சிக்கப்படாத சுத்தி இருக்கிறவங்களும் ரட்சிக்கப்பட்டுருவாங்க. நேற்று டாக்டர் செல்வின் அங்கிள் வந்திருந்தாங்க. அவங்க ஒரு முறை இந்த சாட்சியை சொன்னாங்க. ஒரு முறை அவங்க சபைக்கு வந்திருந்த ஒரு அக்கா பயங்கரமா ஆராதிப்பாங்களாம். ஆனா அவங்க வீட்டுக்காரர் வரவே மாட்டாங்க. அப்போ ஏன் உங்க வீட்டுக்காரர் வரமாட்டேங்கிறாருன்னு சொன்ன பொழுது அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இல்லை நான் சொல்லி பார்த்தேன் வரலன்னு. ஆனா இவங்க மார்க்கெட்டுக்கு ஒரு நாள் போகிற வழியில் அவரை பார்த்துருக்குறாங்க. என்ன பிரதர் நீங்க வர்றதில்லை, சகோதரி பிள்ளைகள்லாம் நல்லா வர்றாங்க, இங்க ரொம்ப அற்புதமா ஆராதிக்கிறாங்க, வாலண்டியரா இருக்கிறாங்க, நீங்க மட்டும் ஏன் வர்றதில்லை? அவ வர்றதுனால தான் நான் வர்றதில்லை. அவளுக்கு ஒன்றும் புரியல. அவ வர்றதுனால நீங்க ஏன் வர்றதில்லை? ஐயோ பிரதர் நாங்களும் எப்போ ஞாயிற்றுக்கிழமை வருதுன்னு காத்திருப்போம். ஏன்? அவ வீட்டை விட்டு வெளியில போனா எங்களுக்கு ஒரே சமாதானமா இருக்கும். அவ சர்ச்சில் இருக்கிற 3 மணி நேரம் தான் நான் நிம்மதியா இருக்கிறேன் பிரதர் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அக்காவுடைய வார்த்தைகள் எப்படி இருக்குதும், வில்லிலிருந்து பறக்கிற அம்பு மாதிரி தான். எல்லாம் வேகமாய் போகிற வார்த்தைகள். பின்பு அவங்கள கூப்பிட்டு கவுன்சில் பண்ணி இன்னைக்கு குடும்பமாய் ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க. அல்லேலூயா. ஒரு வரலாற்றில் ஒரு அறிவியல் ரீதியான உண்மையும் அதுதான். ஒரு நாளைக்கு ஆண்கள் எத்தனை வார்த்தை பேசுறாங்க தெரியுமா? 1500 இருந்து 5000 வார்த்தைகளுக்குள்ளதான் பேசுவாங்க ஒரு நாளைக்கு ஆண்கள். பெண்கள் ஒரு நாளைக்கு எவ்வளவு வார்த்தைகள் பேசுகிறார்களா தெரியுமா?
ஒரு 15,000 - 25,000 வார்த்தைகள் பேசுகிறாங்க. அப்போ என் கூட இருந்த ஒரு அண்ணன் சொன்னார், மிஷினரி அண்ணன், ஆனால் அதெல்லாம் முன்னாடி நான் இப்போ ஒரு 50,000 போடுங்க, 15,000 ரொம்ப குறைவாக போடுறீங்க அப்படின்னு. ஏன் நான் இதை சொல்லுகிறேன்? இயல்பாகவே நமக்கு பெண்களுக்கு பேசக்கூடிய கிருபையை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அதனால தான் உயிர் தெழுந்த பிறகு யாருக்கு முதல்ல சொல்ல சொன்னார்? மகதிலே நான் மரியாள்கிட்ட, இவட்ட சொன்னால் ஊருக்கே சொல்லிடுவான், அவருக்கு கரெக்டாக தெரியும். இதை பிபிசி நியூஸில் போட வேண்டாம், இதை பிரேக்கிங் நியூஸில் போட வேண்டாம். பார்த்தாரு, பேதுருட்ட சொன்னா கூட சொல்லிக்கிட மாட்டான். அவளுக்கு தரிசனமாகி நீ போய் பேதுருவுக்கும் எல்லாருக்கும் சொல், அடுத்த வார்த்தை போட்டிருக்குது, ஓடி ஸ்துரிதமாய் சொன்னாள். அப்போ பெண்களுக்கு என்ன கிருபை கொடுத்துருக்கிறாரு? நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சாலும் நம்ம பக்கத்து வீட்டு அக்கா வந்ததுக்கு அப்புறம், இந்த பாருங்க நான் யார்கிட்டையும் சொல்லல, உங்ககிட்ட மட்டும்தான் சொல்றேன் அப்படின்னு ஒரு முன்னுரையை சொல்லி நம்ம ஒரு 40 பேர்ட்டையாவது சொல்லிடுவோம். சரியா? அது நமக்கு பேசக்கூடிய ஒரு டெம்டேஷன் இருக்கு. உதாரணத்துக்கே நான் சொல்லுகிறேன், நான் வீட்டிலேயே நான் பார்த்துருக்கிறேன், சாயந்தரம் எங்கேயாவது நம்ம ஒரு வேளை போயிட்டு வர்றதா இருந்தால் ஒய்ஃப் சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியுமா? காலையிலேருந்து பிள்ளையை குளிப்பாட்டி ஸ்கூலுக்கு அனுப்பி அப்புறம் கடையில் போய் காய்கறி வாங்கிட்டு அரிசியை கழுவி வெட்டி காய்கறியெல்லாம் வெட்டி இதெல்லாம் பண்ணி துணி துவச்சி போட்டு எல்லாம் அவர் ஆஃபீஸ் ஒரு அமைதியாக கேட்டுக்கிட்டே இருப்பார். நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்? சாப்பாடு செஞ்சுருக்கிறோம். இந்த ஒரு வார்த்தைக்கு நாம் சொல்கிற எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா, காலையில் மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிட்டு இதை வாங்கிட்டு இவனையும் அனுப்பி அப்புறம் சோறையும் வச்சு நைட்டுக்கு மாவும் ஆட்டி எல்லாம் செஞ்சு முடிச்சு. அப்போ ஒரு வார்த்தையை நல்லா விரிவாக பேசக்கூடிய திறமை யாருக்கு இருக்கு? பக்கத்தில் உங்கள்கிட்ட சொல்லுங்க, நமக்கு அந்த திறமை இருக்குது. ஆனா அந்த திறமையை எதுக்கு பயன்படுத்தணும்? சுவிசேஷத்திற்கு நம்ம பயன்படுத்தணும், கர்த்தரை ஆராதிப்பதற்கு நம்ம பயன்படுத்தணும். அதனாலதான் புதிய ஏற்பாட்டு சபையில பெண்களுக்குன்னு 4 கட்டளைகள், பிஷப்புக்குன்னு கட்டளை, உதவிக்காரர் ஊழியத்திற்கு கட்டளை. ஆனா இடையில திடீர்னு பவுலுக்கு ஞாபகம் வருகிறது, ஸ்திரீகள் நல்லொழுக்கம் உள்ளவர்களாகவும் அவதூறு பண்ணாதவர்களாகவும். அந்த வார்த்தையை அவர் சேர்க்கிறார். 1 தீமோத்தேயு 3:7. ஏன் அதை சேர்க்கிறாரு? சில நேரங்களில் நம்முடைய மற்றவர்களை பற்றி சொல்லக்கூடிய காரியங்கள் நமக்கு வேகமாய் வந்து விடுகிறது, அதுவே புறம் கூறுதலாய் பரவி விடுகிறது. சரி, நம்ம இங்க வந்துருவோம். இந்த நாபாலினுடைய வார்த்தைகள் தான் நாபாலுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவே மாறினது. நாபாலை இப்பொழுது அழிப்பதற்கு வேகமாய் தாவீது வந்து கொண்டிருக்கிறான். ஆனால் நாபாலினுடைய வேலைக்காரர்கள் ஒருவன் ஓடி போய் அபிகாயில் இடத்திலே சொல்லுகிறான், தாவீது நமக்கு எவ்வளவு உதவி செய்தார். அந்த மனிதன் கேட்ட பொழுது பவ்யமாய் கேட்டார்கள், அவர்களை ஒரு அவமானப்படுத்தாமலாவது அனுப்பி இருக்கலாம். ஆனால் இந்த நாபால் எஜமானன் அவர்களை இவ்வளவு அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டார், அவர்களும் அமைதியாய் போய்விட்டார்கள். இது தெரிந்த பொழுது அபிகாயில் செய்த கிட்டத்தட்ட 6 காரியங்கள் அவள் செய்கிறாள். நான் எல்லாத்தையும் சொல்ல போறதில்ல, 2 காரியங்கள். வெள்ளி காசை பாதுகாக்க நினைக்கிறவள், வெள்ளி காசை பராமரிக்கிற ஜாக்கிரதையா இருக்கிறதுக்கு நினைக்கிறவள் என்ன செய்வாள் என்பதற்கு அபிகாயில் ஒரு அற்புதமான ஒரு அடையாளம். அவள் செய்த முதல் காரியம் என்ன தெரியுமா? அவள் தாவீதை சந்திப்பதற்கு அவள் வேகமாய் போகிறாள். தாவீதை சீக்கிரமாய் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே போய் தாவீதை சந்திக்கிறாள். சந்தித்த பிறகு அவள் சொன்ன காரியம் பாருங்கள், 28வது வசனம். உமது அடியாளுடைய பாதகத்தை மன்னியும், கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார். என் ஆண்டவர் கர்த்தருடைய யுத்தங்களை இனி வருகிற நாட்களிலே நடத்துவதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டவராமே. நீர் உயிரோடு இருக்கும் நாளில், இதுல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். 5 வசனங்களில கிட்டத்தட்ட 10 தீர்க்க தரிசனங்களை சொல்லுகிறாள். ஒரு பெண், அவளுடைய கணவன் நாபால் என்பதற்கு என்ன அர்த்தம்? பைத்தியக்காரன் என்ற அர்த்தம். பேரே என்ன பேரு? வீட்டுக்காரருடைய பேரே என்ன பேரு? ஃபூல், பைத்தியக்காரனே பேர் வச்சிருக்கிறான். அவன் எந்த சந்ததியில பிறந்தவன் தெரியுமா?
காலேபினுடைய சந்ததி. அக்கா அழகா சொன்னாங்க பாருங்க, காலேபினுடைய சந்ததியை சேர்ந்தவன். அதனாலதான் பைபிள் எழுதுகிறது 2வது வசனத்துல அழகா கடைசி வரியில போட்டிருக்குது, இவ எப்படிப்பட்ட சந்ததியில, யூதா கோத்திரத்துல காலேபின் சந்ததியிலே பிறந்தவன். ஆனால் ஒரு பைத்தியத்தை போல அவன் இருந்ததினாலே அவனுடைய பட்ட பெயர் தான் அது இருக்கும் என்று நான் யோசிக்கிறேன். ஏன்னா யாரும் பிள்ளைக்கு பைத்தியக்காரன்னு பேர் வைக்க மாட்டாங்க. ஆனா ஊர்ல அவனை எப்படிதான் கூப்பிட்டு இருக்காங்க. அதனாலதான் ஒய்ஃபே சொல்றா, அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும். நாபால்னு ஊர்ல கூப்பிடுறதுக்கு காரணம் அவனுடைய பெயரே எப்படியோ அதே போலதான் இருக்கிறான். கணவன் சரியில்லை, கணவன் கிறிஸ்தவன் என்று சொல்லிதான் திருமணம் முடிக்கிறாள். கணவன் காலேபின் கோத்திரம் என்று சொல்லிதான் முடிக்கிறாள். ஆனால் அவன் ஒரு பைத்தியக்காரனை போல இருக்கிறான். அவன் இவளுக்கு ஏற்றவனா இல்லை, இவளை போல ஜெபிக்கிறவனா இல்லை, இவளை போல வெளிப்பாடு பெற்றவனா இல்லை. ஆனால் கணவனுடைய ஆவிக்குரிய குறைவு மனைவியை பாதிக்கவில்லை. அல்லேலூயா. இவள் எப்படி இருக்கிறாள்? அந்த கொஞ்ச நேரத்திலே அழகாய் சொல்லுகிறாள், தாவீது எப்படிப்பட்டவன் என்று தேவ வெளிப்பாட்டை பெற்று பல வருடங்களுக்கு பிறகு நாத்தான் என்கிற தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் என்ன வார்த்தையை சொன்னாரோ அதே வார்த்தையை இவள் சொல்லுகிறார். தாவீதே, உமக்கு நிலையான வீட்டை கர்த்தர் கட்ட போகிறார், நீர்தான் யுத்தங்களை நடத்த போகிற ராஜா. இதையெல்லாம் சொல்லிட்டு தாவீதுக்கு இன்னொரு அறிவுரையும் சேர்த்து சொல்லுகிறாள். ஆகையால் உம்மிடத்திலே பொல்லாப்பு ஒன்றும் காணப்படாதிருப்பதாக. எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதனாய் தேவன் தெரிந்தெடுத்த வெள்ளி காசு இதுதான். இஸ்ரவேலருக்கு யுத்தங்களை நடப்பித்து இஸ்ரவேல் தேசத்தை அங்கு போய் ஸ்தாபிக்க போவது இவர்தான். ஆனா இவர் எந்த சூழ்நிலையில தாவீது நிக்கிறான்? சாப்பிடுறதுக்கு இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, வாலிபர்களை அனுப்பி ஏதாவது சாப்பாடு கிடைக்குமான்னு கேட்க அனுப்புறான். அந்த சூழ்நிலையில யாராவது இதை சொன்னா நம்புவாங்களா? தாவீதே சொன்னா கூட நம்ப முடியாது. ஆனால் யார் சொல்லுகிறார்? அபிகாயில் சொல்லுகிறாள், தாவீதே, இன்றைக்கு நீர் சுற்றி திரியலாம், இன்றைக்கு உம்மிடத்திலே பணம் குறைவாய் இருக்கலாம், இன்றைக்கு உம்முடைய வாலிபர்கள் கஷ்டத்துல இருக்கலாம், இன்றைக்கு உம்மை ஜனங்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் தெரிந்தெடுத்த வெள்ளி காசு நீங்க தான். தேவன் தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று புதிய ஏற்பாட்டு வரைக்கும் சொல்ல போகிற வெள்ளி காசு நீங்க தான். அந்த வெளிப்பாடு யாருக்கு இருந்தது? அபிகாயிலுக்கு. 2வது முக்கியமான காரியம், முதல் காரியம் தேவ பயம், 2வது தேவ வெளிப்பாடு. ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த வெளிப்பாடு இருந்ததுன்னா உங்க வாழ்க்கையில எதையும் நீங்க இழந்து போக மாட்டீங்க, நபர்களை இழந்து போக மாட்டீங்க, சரியா என்ன வார்த்தைகளை பேசணும் என்பதை நீங்க கவனமா பேச முடியும். இந்த தேவ வெளிப்பாடு வேணும்னா நம்ம என்ன செய்யணும்? அதிகாலையில ஏசாயா 50வது அதிகாரத்துல இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை சொல்லும்படி தேவன் எப்ப எழுப்புகிறார்? ஆனா நம்ம காலையில எந்திரிச்ச உடனே நமக்கு டென்ஷன் ஆயிடும். 3 பேருக்கு 3 சாப்பாடு பண்ணணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும், இதுக்கு அனுப்பணும். இந்த டென்ஷன்ல நம்ம நிறைய நேரங்கள்ல நம்ம சோர்ந்து போயிடும். ஆனா அதிகாலை நேரம் நீங்க தேவனோடு சரியா நீங்க செலவு பண்ணீங்கன்னா உங்க வாயில அப்படிப்பட்ட வெளிப்பாடுகளையும் வார்த்தைகளையும் கர்த்தர் தருவார். கர்த்தர் உங்களுக்கு தந்த தாவீதை நீங்கள் காத்துக்கொள்வீர்கள். கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற உங்களுடைய கணவனை காத்துக்கொள்வீர்கள். கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற போதகருக்கு நீங்கள் பெரிய பக்க பலமாய் நீங்கள் இருப்பீர்கள். அல்லேலூயா. ஏசபேல் என்கிற ஒரு பெண் தன் வாயின் வார்த்தைகளினால் எலியாவை கிட்டத்தட்ட சாகடித்தாள். ஆனால் அபிகாயில் தன் வாயின் வார்த்தைகளினால் ஒரு ரத்தமும் சிந்த விடாமல் தாவீதை கரையற்றவனாய் காப்பாற்றினான். Hallelujah. What kind of spirit we have, what kind of revelation we have. நம்ம பேச போகிற வார்த்தைகள், நமக்கு தெரிந்ததையெல்லாம் பேசுவது ஞானம் அல்ல, நாம் விரும்பினதையெல்லாம் பேசுவது ஞானம் அல்ல, சொல்ல விரும்பினதையெல்லாம் கொட்டுவது ஞானம் அல்ல, அது பைத்தியக்காரத்தனம், அது நாபாலின் குணம். ஆனால் இவளை பாருங்கள், அபிகாயிலை, அழகாய் தேவையான வெளிப்பாடுகளை, தேவையான வார்த்தைகளை. தாவீது அவ்வளவு கோபத்துல வருகிறான். ஒரு நாயை கூட இன்னைக்கு விட்டு வைக்க கூடாதுன்னு தான் வேகமா வர்றான். ஏன்னா அவன் வாலிபர்களை அவன் அசட்டை பண்ணி பேசினது தாவீதுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. சோறு கொடுக்கலனாலும் பரவாயில்ல, என்ன சொல்லியிருக்க கூடாது,
எங்க அப்பா பேரை இழுத்து இதெல்லாம் இழுத்து அவனுக்கு ஒரு நாய் கூட இன்னைக்கு இருந்துச்சுன்னா கர்த்தரை என்னை கேட்க கடவுள்னு கோபத்துல வர்றான். ஆனா அப்படி வந்தவனை ஒரே வார்த்தையில நிப்பாட்டிட்டாங்க, அபிகாயில், நீர் உம்முடைய அழைப்பு, நீர் மாசற்றவராய் இருக்க வேண்டுமே. எவ்வளவு ஒரு ஆச்சரியமான காரியம். அழகாய் அந்த தாவீது உடனே சொல்றான் பாருங்க, 32வது வசனத்துல, அபிகாயிலை நோக்கி, இன்றைய தினம் போதும், யார் அனுப்பி இருக்கிறான்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு, இஸ்ரவேலின் தேவன் என்னை அனுப்பி இருக்கிறார். சாமுவேல் தான் தேவனால் அனுப்பப்பட்ட மனிதன். எனக்கு அப்பொழுது தூது அனுப்பி 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 என்னை சரி செய்வார். சாமுவேல் மரித்து போனான். நான் இப்பொழுது இந்த இடத்துல வந்திருக்கிறேன். யார் எனக்கு தூது சொல்வார்கள்? தேவன் அங்கே ஒரு அபிகாயிலை அனுப்பினார். இன்றைக்கு நீங்கள் அபிகாயிலாய் இருக்கிறீர்களா? தேவன் அனுப்புகிற தூதாய் இருக்கிறீர்களா? உங்கள் கணவருக்கு, உங்கள் போதகருக்கு, ஆவிக்குரிய மக்களுக்கு, மற்ற விசுவாசிகளுக்கு நீங்களும் நானும் கொண்டு போய் சேர்க்கிற வார்த்தைகள் வெளிப்பாடுகளாய் இருக்கும் என்றால் நாம் அபிகாயிலை போல இருப்போம். அல்லேலூயா. அபிகாயில் ஒரு யுத்தத்தை நிறுத்தினாள். அபிகாயில் ரத்தம் சிந்துதலை நிறுத்தினாள். அபிகாயில் கரைபட்ட வாழ்க்கைக்கு போவதை நிறுத்தினாள். அதுதான் அபிகாயில். இன்றைக்கு ஆண்டவர் இந்த வெள்ளியை, உங்களுடைய கரத்திலே கிடைத்திருக்கிற வெள்ளியை, தன்னுடைய அதை பத்திரமாய் பாதுகாப்பதற்கு கணவனை, ஆலயத்தை, கூட இருக்கக்கூடிய விசுவாசிகளை, ஆவிக்குரிய பிள்ளைகளை, தேவ மனிதர்களை, இவர்களுக்காக நீங்கள் ஜெபித்து பெற்ற வெளிப்பாடுகளோடு கூட நடந்து கொள்ளும் பொழுது எல்லாரும் காப்பாற்றப்படுகிறார்கள். அல்லேலூயா. இவள் செஞ்ச இரண்டாவது காரியம் பாருங்க, இதை பார்த்துட்டு நம்ம அடுத்த பாயிண்ட் பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். இவள் செய்த இரண்டாவது காரியம் 18வது வசனத்தினுடைய முதல் வரி. போதும். 23வது வசனத்தினுடைய முதல் வரி போதும். 42வது வசனத்தினுடைய முதல் வரி போதும். இதுல எல்லாத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை இருக்கும். எப்படி? தீவிரமாய். அப்படின்னா என்ன? அது சரி என்று தெரிந்தது, அது வெளிப்பாடு என்று தெரிந்தது, அந்த நேரத்திலே செயல்பட்டாள். வெறும் சரி என்று சொல்லிக் கொண்டு உட்காரவில்லை. சரி, நான் ஜெபித்துக் கொண்டு மாத்திரம் இருக்கட்டும் என்று சொல்லி அவள் உட்காரவில்லை. உடனே செயல்படுகிறாள். எவ்வளவு வேகமாய் அவள் செயல்பட்டிருக்கிறாள் பாருங்க. அந்த தாவீது இருந்த இடத்திற்கும் நாபால் இருந்த இடத்திற்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 16 கிலோமீட்டர் தூரம் தான். எத்தனை கிலோமீட்டர் தூரம்? 15 16 மைல் தூரம். அவ்வளவுதான். அந்த மைல் தூரத்தை தாவீது சீக்கிரமா வந்துருவான்னு தெரியும். ஒருவேளை அவன் கோபத்துல வந்தானா இன்னும் ஸ்பீடா வந்துருவான்னு தெரியும். ஆனா அந்த நேரத்திற்கு உள்ள இவ என்னென்ன காரியங்கள்லாம் செய்யறான்னு பாருங்க. ஆனா எவ்வளவு ஸ்பீடா செய்யறான்னு பாருங்க. 18வது வசனம் பாருங்க, எதெல்லாம் தயார்படுத்துறா பாருங்க. ஏற்றி போதும். எத்தனை விஷயங்களை ரெடி பண்றா பாருங்க. பெரிய பெரிய அமௌண்ட்ல 200 அப்பம், துருச்சி, அந்த திராட்சை ரசம், அடிக்கப்பட்ட 5 ஆடு, 5 படி வறுத்த பயறு, 200 அத்திப்பழ அடை, எல்லாத்தையும் வேக வேகமா கழுதைகளை பிடிக்கணும், ஆட்களை பிடிக்கணும், எல்லாத்தையும் மொத்தமா ஏத்துறா. ஏற்றி கொண்டு போய் இவைகளெல்லாம் ஏற்றி வேலைக்காரரையும் ஆயத்தப்படுத்தி கழுதைகளையும் வைத்து இவளும் ஒரு கழுதையின் மேல உட்கார்ந்து தாவீது வருகிற ஸ்பீடுக்கு முன்னால கொண்டு போய் அவனை சந்திக்கிறான். அல்லேலூயா. பாருங்க, அப்ப எவ்வளவு வேகமா செஞ்சிருப்பா, எவ்வளவு சுறுசுறுப்பா செஞ்சிருப்பா, எவ்வளவு கடினமான டாஸ்க். இங்கே சமைக்கணும், சில விஷயத்தை சூடு பண்ணணும், சிலது ஏற்கனவே இருக்கிறத பேக் பண்ணணும், எண்ணி பேக் பண்ணணும், வேலைக்காரன்ட்ட கரெக்டா சொல்லணும் 200 இருக்குதான்னு. 200 எண்ணும் போது மறுபடியும் எண்ணிட்டு இருக்க முடியாது. எத்தனை கரெக்டா இருக்குது, எவ்வளவு இருக்குது, இதனுடைய மொத்த எடை எவ்வளவு வருது? கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோ எடை உள்ள பொருள், சாப்பாடு ஐட்டங்கள், 4 கழுதைகள், அவைகள் மேல வைக்கணும். இதனுடைய மொத்த மதிப்பு எவ்வளவு தெரியுமா? இன்னைக்கு உள்ளதுல 2500 அமெரிக்கன் டாலர். ஒரு டாலர் வந்து 90 ரூபாய். கிட்டத்தட்ட உங்களுக்கு
இதனுடைய மொத்த அமௌண்ட் லட்ச கணக்கில் செலவழிக்கணும். இதெல்லாம் சரியா, அதை யோசிக்கணும். இவ்வளவு கொடுத்தா எனக்கு மீதி எவ்வளவு இருக்கும், அதை திங்க் பண்ணணும். எல்லாவற்றையும் தன்னுடைய மனதில் ஞானத்தை பயன்படுத்துகிறாள், கையின் திறமைகளை பயன்படுத்துகிறாள், மற்றவர்களை சேர்க்கிறதை பயன்படுத்துகிறாள், கூட இருக்கிறவர்களுடைய உதவியை எடுக்கிறாள். மிக திறமையாக சரியான நேரத்திற்கு செயல்படுகிறாள். அல்லேலூயா. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எப்படி எதிர்பார்க்கிறார் தெரியுமா? வீட்டு வேலையும் நம்ம செய்யணும், வீட்டுக்காரருக்கும் செய்யணும், சபைக்கும் செய்யணும், ஊழியத்திற்கும் செய்யணும். பிரதர், இது எப்படி பிரதர் செய்ய முடியும்? வீட்டுக்காரருக்கு தான் இன்னைக்கு, ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு. அப்படி அல்ல, தினந்தோறும் எல்லா காரியங்களையும் கவனமா செய்யறதுக்கு தான் 2 சேனைகளின் பலனை யாரு கொடுத்திருக்கிறாரு? சூலமித்திக்கு கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. அந்த உன்னதத்தின் பலன் உங்களுக்கு கிடைக்கும்னா இந்த காரியங்களை நீங்க கவனமா நீங்க செய்ய முடியும். எப்படி செய்ய முடியும்? யார் மூலமா உதவியை பெற்றுக்கொள்ள முடியும்? யார் மூலமா என்ன செய்ய முடியும்? முக்கியமா ஒண்ணு செஞ்சா, எதை செய்யக்கூடாதோ அதை செய்யவும் இல்லை. அதுதான் ரொம்ப முக்கியம். இவ்வளத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு வீட்டுக்கார்ட்ட போய் ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன், அவர்கிட்ட சொல்லாம நான் ஒண்ணு செஞ்சதே இல்லைன்னு சொல்லி அங்க போய் கேட்கல. பாத்தீங்களா? ஏன்னா அவளுக்கு தெரியும், இவன்கிட்ட போனோம்னா இவன் என்ன சொல்லுவான், மறுபடி டேப் ரெக்கார்ட் ஆரம்பிக்கும். தாவீது என்பவன் யார், ஈசாயின் குமாரன் என்பவன் யார்? ஏன்னா அங்க எல்லாம் குடித்து வெறித்து கிடக்குறான். அதனால அதை எதை செய்யக்கூடாதோ அதையும் அவ செய்யல. நாம பண்ற நிறைய நேரத்தில், அதுக்காக நான் சொல்றது, இப்படி யோசித்துறாதீங்க, இனி வீட்டுக்காரருக்கு தெரியாம தான் நான் எல்லாத்தையும் செய்ய போறேன், கர்த்தர் என்னோடு பேசினார் அப்படின்னு சொல்லிடாதீங்க. வீட்டுக்காரரை கவனமாய் கையாளுவதுக்கும் இவளுக்கு தெரியும். எப்போ நம்ம போய் பெர்மிஷன் கேட்டுட்டு செய்யணும், எப்போ செஞ்சுட்டு வந்து சொல்லணும், இந்த ரெண்டுக்கும் நமக்கு வித்தியாசம் தெரியணும். ஓ, வீட்டுக்காரர் கோபத்தில் இருக்கிற நேரத்தில் நான் உபவாச ஜெபத்திற்கு போகிறேன் அப்படின்னா அவர் கொதித்து எழுந்து விடுவார். அவர் சிக்க இருக்கிற நேரத்தில் நீங்க என்ன செய்யணும், அவருக்கு தேவையான காரியங்களை வேகமா செஞ்சு வச்சுட்டு, உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வச்சிருக்கிறேன், டேப்லெட் இருக்குது, இதெல்லாம் பார்த்துக்கோங்க, 1 ஹவர்ல நான் போயிட்டு உடனே வந்துடுவேன், நீங்க தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ள மாத்திரையை முழுங்குறதுக்குள்ள நான் போயிட்டு வந்துடுவேன் அப்படின்னு ஞானமா சொல்ல தெரியும். அப்படி சொல்ல தெரியாம அவர்கிட்ட போய் பைபிளையும் பாட்டு புஸ்தகத்தையும் கையில வச்சுக்கிட்டு நான் சுவிசேஷ ஊழியத்திற்கு தேவன் என்னை அழைத்திருக்கிறார்னா அப்புறம் அவரு வேற மாதிரி யோசிப்பார். அதனால நீங்க யாரிடத்துல, மாமியார் இடத்துல என்ன சொல்லணும், மருமகள்கிட்ட என்ன சொல்லணும், வீட்டுக்காரர் இடத்துல என்ன சொல்லணும், இவைகளுக்கு எல்லாம் அபிகாயில் சரியாய் தேவன் அவளை ஆயத்தப்படுத்தி இருந்தார். அல்லேலூயா. அது அவள் தீவிரமாய் செய்கிறாள். அவள் லேட்டா செய்யல. எந்த நேரத்தில் செயல்படணுமோ அந்த நேரத்தில் சரியாய் போய் சொல்லுகிறாள். இதை இப்படி செய்யணும், அதை அப்படி செய்யணும். ஆச்சரியமாய் இருக்கிறது. எவ்வளவு அருமையான ஒரு பலனை, திடனை ஆண்டவர் தந்திருக்கிறார். இவைகள் எல்லாம் நம்ம செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் நம்ம செய்ய முடியும். என் கூட இப்ப சமீபத்தில் ஸ்ரீலங்கா போயிருக்கும் பொழுது மாலைத்தீவுகளில் ஊழியம் செய்கிற 2 மிஷினரிகள் கேரளாவில் மாலைத்தீவு மக்கள் மத்திய கொஞ்சம் இருக்கிறாங்க, அவங்க மத்தியில் ஊழியம் செஞ்ச ஒரு மிஷினரி கணவன் மனைவி 4 பேரை நான் சந்திச்சேன் அந்த முகாமில். அவங்க சொன்ன சாட்சிகளில் அந்த ஒரு அக்கா சொன்ன சாட்சி எல்லாரும் கண்கள்லையும் கண்ணீரை வரவழைச்சது. என்ன சாட்சி தெரியுமா? இந்த அக்கா கல்யாணம் முடியாதவங்க, சிங்கள மொழி பேசுகிறவங்க, ஆங்கிலம் கொஞ்சம் தான் தெரியும், வேற எந்த மொழியும் தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ மாலைத்தீவுக்கு போய் ஊழியம் செய்யணும். ஆண்டவரே, மாலைத்தீவுக்கு ஊழியம் செய்ய போறவங்க என்ன தெரியுமா செய்யணும்? அவங்களுக்கு சொந்த வேலையை அவங்க செய்யணும். அங்க போய் ஒரு வேலை செய்யணும். நீங்க ஊழியர்னு காமிக்க கூடாது, ஆனா அந்த வேலையை செய்து கொண்டே நீங்கள் வீடுகளை சந்திக்கணும், அங்க இருக்கிற ஏழைகளுக்கு உதவி செய்யணும். நல்லா பழகுனதுக்கு அப்புறம் தான் இயேசுவை பற்றி நீங்க சொல்லணும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு படகு தான் அங்க இருக்கும். 1100 தீவுகள் இருக்கு, குட்டி குட்டி தீவு. அந்த தீவுகள்ல முஸ்லிம் மதம் மட்டும்தான் அங்கீகரிக்கப்பட்ட மதம். முஸ்லிம் மதத்திலிருந்து ஒருவரை நீங்கள் மதம் மாற்றினால் ஆயுள் முழுக்க சிறை அல்லது நாடு கடத்தப்படுவீங்க. இப்படிப்பட்ட கடுமையான தண்டனைகள் அங்க உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை. ஆனா இந்த அக்காவை கொண்டு போய் அங்க ஒரு வேலைக்காக கொண்டு போனாங்க. ஆனா கொண்டு போனவரை இவங்க ஜெபம் பண்ணி மிஷினரி அனுப்பிட்டாங்க, டிக்கெட்லாம் வாங்கி கொடுத்து அனுப்பிட்டாங்க. ஆனா இவங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிந்தது இவர்கள் ஏமாற்றப்பட்டார்கள். அங்க கொண்டு போய் செய்ய வேண்டிய வேலை, இவங்க கிட்ட சொன்ன வேலை, நீங்க ஒரு கடையில வேலை செய்யணும். ஆனா இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை ஒரு வீட்டில் உள்ள ஒரு பிள்ளையை பார்க்கணும்.
அப்ப இவங்க சொன்னாங்க, வீட்டு வேலைக்கு நீ கூப்பிட்டுருக்கிறீங்களா? சரி, ஆண்டவர் ஏதோ ஒரு வேலையாவது தந்திருக்கிறாரேன்னு சொல்லி அந்த வீட்டுக்குள்ள போனா அங்கதான் பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த பிள்ளை யார் என்றால் மனநிலை பாதிக்கப்பட்ட பிள்ளை. அந்த பிள்ளையினுடைய வயது 10 to 12 வயது. அந்த குடும்பம் இன்னொரு பிள்ளையும் வச்சிருக்கிறாங்க. அந்த பிள்ளைக்கு இருதயத்திலே வியாதி. அந்த பிள்ளை ட்ரீட்மெண்ட்டுக்காக அவங்க இந்தியா வர்றாங்க. இந்த அம்மாவை 10 நாளைக்கு புக் பண்ணியிருக்கிறாங்க. 10 நாள் அந்த பிள்ளையோடு கூட இவங்க இருக்கணும், பாதுகாக்கணும். இவங்க முதல் நாள் போனதற்கு அப்புறம் இவங்களுக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சி. ஏன் தெரியுமா? அது எப்போ யூரின் போகுதுன்னு தெரியாது, எப்போ மோஷன் போகுதுன்னு தெரியாது. அதனால அவங்க சொன்னாங்க, நீங்க டயப்பரை நீங்க மாட்டிக்கோங்க, டயப்பரை அப்பப்போ நீங்க கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரி, இதுவும் ஒரு கஷ்டமான்னு சொல்லி அதுக்கு சாப்பாடு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் அவன் உடனே கத்துவான், இல்லை வேற ஏதாவது செய்வான். உடனே அதை வந்து பார்ப்பாங்க, மறுபடியும் வந்து பார்ப்பாங்க. ஒரு நாள் சாயந்தரம் அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி. இந்த பையன் டயப்பரை அவனே கலட்டி அதுல இருந்த மலத்தை எடுத்து வீடு ஃபுல்லா தேய்ச்சி அதை தன்னுடைய கையில வச்சு நக்கி கொண்டிருந்தான். இதை பார்த்த உடனே அவங்களுக்கு, ஐயோ, இந்த பிள்ளையை தொடுவதற்கு எனக்கு அருவருப்பா இருக்கிறது. உடம்பு ஃபுல்லா அவனுடைய மலத்தை தேய்ச்சி வச்சிருக்கிறான். ஆனா இவங்களுடைய வேலை என்ன வேலை? இந்த குழந்தையை பராமரிக்கணும். ஐயோ ஆண்டவரே, நான் சுவிசேஷம் சொல்லதான வந்தேன், இந்த வேலையை நான் எப்படி செய்யறது? என்னால தாங்க முடியல, விட்டுட்டு ஓடிரவா என்று கேட்ட பொழுது ஆண்டவர் அவங்ககிட்ட சொன்னாரு, இந்த பணிகளை செய்கிற பணிவிடை காரியாய் நீ செயல்படுவதற்கு தானே உன்னை ஒப்பு கொடுத்தாய். கொஞ்ச நேரம் போராடிட்டு மனதை ஸ்ட்ரென்தன் பண்ணாங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணாங்க, ஒரு பலத்தை பெற்றுக்கொண்டு அந்த பிள்ளையை கிளீன் பண்ண ஆரம்பிச்சாங்க, கழுவ ஆரம்பிச்சாங்க, அன்போட நேசிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க சொன்னாங்க, அந்த பிள்ளையை பார்ப்பதற்கு ஒவ்வொரு நாளும் 14 மணி நேரம் அவங்க வேலை செய்யணும். பகல் நேரத்தில் இவங்க வேலை செய்யும் பொழுது அவன் கொஞ்ச நேரம் தூங்கிடுவான். இரவெல்லாம் இவங்க தூங்க முடியாது. இரவு ஃபுல்லா அவன் இங்க குதிப்பான், அங்க குதிப்பான், எங்க போவான்னே தெரியாது. 10 நாட்களும் 1 மணி நேரம் ஒரு நாளுக்கு அவ்வளவுதான் தூங்கி அந்த 10ஆவது நாள் வரும் பொழுது முழுவதும் முடியாத ஒரு நிலைமை. அப்பதான் வீட்டுக்காரங்க வந்தாங்க. வந்த உடனே அவங்க கையில பத்திரமா ஒப்படைச்ச பொழுது ஒரு பெரிய அதிசயம். தன்னுடைய பிள்ளைய இவ்வளவு அழகாய் அவங்க பார்த்து கொண்டதுனால இவங்க சொல்லுகிற அந்த அமௌண்ட்டை காட்டிலும் அதிகமான பணத்தை அவங்களுக்கு கொடுத்தாங்க. அப்ப இவங்க சொன்னாங்க, நான் பணத்துக்காக வேலை செய்யல. அது அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா இருந்தது. அப்புறம் எதுக்காக செஞ்சீங்க? இயேசு நேசிக்கிறான்னு சொல்லி அந்த குடும்பத்திற்கு ஆண்டவரை பற்றி சொல்லி இன்றைக்கு அந்த குடும்பம் ஆண்டவரை தேட ஆரம்பித்திருக்கிறது. எத்தனை ஆச்சரியம் பாருங்க! பிரயாசங்கள் எப்படிப்பட்ட பிரயாசம் பாருங்க! சொந்த பிள்ளை இல்லை, என்னுடைய தம்பி தகப்பனுடைய அல்லது மற்றவர்களுடைய நெருங்கினவர்களுடைய பிள்ளைகளும் கிடையாது. வேறு வேலைக்கு போன இடத்துல இந்த வேலை. ஆனால் அதை தைரியமாய் அந்த நேரத்தில் ஞானமாய் செயல்பட்டு துரிதமாய் செயல்பட்டு அதுல எவ்வளவு கடினம் இருந்தாலும் அதை செய்து முடித்து, இதிலேதான் நான் தேவன் தந்த வெள்ளி காசை நான் பத்திரமாய் வைத்திருக்க முடியும் என்று சொல்லி யோசித்ததுனால அந்த அக்கா அழகா அதை செஞ்சாங்க. அல்லேலூயா. அடுத்த முறை அவங்க வரும்பொழுது அந்த குடும்பமே இவங்களுக்கு விசா ஃபிளைட் டிக்கெட் எடுத்து ஊருக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கிறாங்க. எத்தனை ஆச்சரியம்! இப்பொழுது அங்க 2-3 குடும்பங்கள் ஆண்டவரை தேட ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லும் போதே அவங்க அழுது கொண்டே இந்த சாட்சியை சொன்னாங்க. அபிகாயில் செய்த காரியம் தீவிரமான காரியம், கடினமான காரியம். ஆனால் எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் செய்கிறாள். அங்கு யுத்த வீரனாகிய தாவீது வேகமாய் வந்து சேர்வதற்குள் இவள் போய் நிற்கிறாள். பாதி வழியிலே சந்தித்து இத்தனை காரியத்தையும் ரெடி பண்ணி இத்தனை வேலைக்காரரையும் செய்து செய்ய வேண்டிய காரியத்தையும் செய்து தேவ மனிதனையும் காப்பாற்றி தேவ திட்டத்தையும் நிறைவேற்றுவதற்கு அவள் போதுமானவளாய் இருந்தாள். அல்லேலூயா. இந்த அபிகையிலை குறித்து நீங்க வேதத்துல ஃபுல்லா படிச்சு பாருங்க. இந்த அபிகையில் இவ்வளவு செஞ்சதற்கு அப்புறம் இவளுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. இந்த அபிகையினுடைய குழந்தையினுடைய பேர் என்ன தெரியுமா? 1 நாளாகமம் 3வது அதிகாரம். இந்த அபிகையிலை குறித்து நீங்கள் மற்ற காரியங்கள் எல்லாம் நீங்க போய் தனியாய் நீங்கள் தியானம் பண்ணி பாருங்க. 1 சாமுவேல் 27 போட்டிருக்கு, 30 போட்டிருக்குது, 2 சாமுவேல்ல வர்றாங்க. இந்த அபிகையிலை தொடர்ந்து படித்து பார்த்தால் ஆச்சரியமான உண்மைகளா இருக்கும். ஆனால் 3வது அதிகாரம் 1 நாளாகமம் 3:1 வசனத்தை வாசிங்க. எப்ரோனிலே பிறந்த குமாரர்
இரண்டாம் குமாரன். எத்தனை பிள்ளைங்க பிறந்தாங்களோ, எந்த மனைவிக்கு பிறந்தார்கள் என்று லிஸ்ட் போடப்பட்டிருக்கிறது. இங்க இவனுக்கு பிறந்த குழந்தையினுடைய பெயர் என்ன? தானியேல் என்பதுதான் அந்த குழந்தை. ஆனால் இதே பெயர் 2 சாமுவேல் 3:3 வாசித்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு கீலேயாப் அப்படின்னு ஒரு பேர் இருந்தது. 2 பேரும் இருந்தது. ஏன் நான் இந்த பெயரை சொல்றேன் தெரியுமா? தாவீதுக்கு பிறந்த 2வது மகன் இவளுடைய மகன்தான். ஆனால் ஒரு நாளும் தாவீது ராஜாவாய் மரித்த பிறகு தன்னுடைய பிள்ளைதான் அந்த ராஜ்யத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி தான் தாவீதுக்கு செய்த உதவிகளை எல்லாம் சொல்லி காண்பித்து ஒரு நாளும் அவள் கேட்கவில்லை. நீங்க நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா தாவீதினுடைய 4 பிள்ளைகளும் சண்டை போடுறாங்க. அப்சலோம் சண்டை போடுறான். முதல்ல பிறந்த அம்மோன், அதோனியா எல்லாரும் சண்டை போடுறாங்க. அந்த சண்டை போடுறவருடைய பெயர் லிஸ்ட்ல தானியேல் என்கிற இந்த பிள்ளையினுடைய பெயர் எழுதப்படவில்லை. அல்லது இவனுக்கு சொல்லப்பட்ட கீலேயாப் என்கிற பெயரும் சொல்லப்படவில்லை. ஏன் சொல்லப்படல? பத்சேபாள் எப்படி தாவீதினிடத்திலே வந்து ரெக்வெஸ்ட் பண்ணாலோ அதே போல இவளும் அபிகாயிலும் போய் என்னுடைய பிள்ளை தானே 2வது பிள்ளை, அவளை நீர் எப்படியாவது ராஜாவாய் மாற்ற வேண்டும் என்று அவள் சொல்லவில்லை. ஆனால் அவளுக்கு பிறகு அவன் திருமணம் முடித்த பத்சேபாளினுடைய பிள்ளையைத்தான் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று சொல்லி தனக்கு தம்பியாய் பிறந்திருந்தாலும் சாலமோனுக்கு கீழே தன்னுடைய பிள்ளையை இருக்கும்படி சரியாக வழி நடத்தினாள். அல்லேலூயா. இந்த அபிகாயில் தேவ திட்டத்தை ஏதோ ஒரு நாளில் மாத்திரம் அறிந்தவள் அல்ல. தனக்கு பிறந்த ஒரே பிள்ளை, இந்த பிள்ளை 2வது பிள்ளை அம்மோன் விபச்சாரத்தில் விழுந்த போது இவள் போய் கேட்டிருந்திருக்கலாம். அம்மோன் விழுந்து போய்விட்டான், இனி என்னுடைய பிள்ளை தான் 2வது பிள்ளை, இவன் தான் ராஜாவாய் வர வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்திருந்திருக்கலாம். ஆனால் அபிகாயில் ஒரு நாளும் செய்யவில்லை. அதற்கு பிறகு பிறந்த சாலமோனுக்கு கீழே தன்னுடைய பிள்ளையை வைப்பதற்கு அவள் பூரணமாய் விட்டு கொடுத்திருந்தாள். ஏனென்றால் அவளுக்கு தெரியும் தன் பிள்ளை வருவதை காட்டிலும் தேவன் யாரை வைத்திருக்கிறாரோ அது நிறைவேற வேண்டும், அவருக்கு கீழே என் பிள்ளை இருப்பான். அதுதான் இந்த அபிகாயிலுடைய காரியம். தீவிரமாய் வெளிப்பாடு பெற்றவள் என்றால் ஏதோ ஒரு காரியத்துல மட்டுமல்ல, பெற்ற வெளிப்பாடுகளுக்கு பூரணமாய் கீழ்ப்படிந்தவள். கடைசியாய் ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். இந்த ஆண்டவருடைய வெள்ளி காசுகளை விட்டு விடாதவர்கள். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 12வது அதிகாரம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் வாசிக்கலாம். 12:13 வசனம். பேதுரு 12:13 வசனம். 12வது அதிகாரம் 12:13 வசனம். அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அநேகர் கூடி ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். தட்டின பொழுது போதும், ரோதை என்று சொல்லுகிற ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தாள். இந்த கூட்டம் எந்த கூட்டம் தெரியுமா? இந்த 12வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறதே, இவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபித்தார்கள். யாருக்காய் கூடி ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள்? சிறைக்குள்ளே பேதுரு என்கிற ஒரு வெள்ளிக்காசு இருக்கிறது. ஆண்டவரே, யாக்கோபு மரித்ததை போல இவனும் மரித்து விட்டால் சுவிசேஷம் போகிற வேகம் குறைந்துவிடும். இந்த தேவ மனிதன் மரிக்க கூடாது, சுவிசேஷம் போவது பாதிக்கப்படக்கூடாது, சபைகள் எழும்புவது பாதிக்கப்படக்கூடாது. எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். அதுல மற்ற யாருடைய பெயரும் எழுதப்படவில்லை. யாருடைய பெயர் மட்டும் எழுதியிருக்கிறாங்க? ரோதை. வரலாறு சொல்லுகிறது, அவள் அந்த வீட்டிலே வீட்டு வேலை செய்கிற பெண். She was a servant girl. அந்த இடத்துல வீட்டை தூக்குறவள், வீட்டை பெருக்கிறவள், வீட்டிற்கு தேவையான காரியங்களை சொல்லி கொடுக்கிறவள். அப்படி வந்தவள் தான் ரோதை. அவளும் அந்த ஜெபத்தில் இணைந்து கொண்டிருந்தாள். ஆனால் தன்னுடைய வேலையும் பார்த்து கொண்டிருந்தாள். கதவருகே யாராவது வந்தால் அவர்களுக்கு பதில் கொடுக்க வேண்டும், ஜெபத்திலும் இணைந்திருக்க வேண்டும். இந்த 2 காரியத்தையும் சேர்ந்து அவள் செய்து கொண்டிருந்தாள். அவளுடைய பெயரை ஆண்டவர், நம்ம சொல்லுவோம் என்ன பெரிய ரோதையா இருக்கு அப்படி, அந்த மாதிரி பேர் இருக்குது. ரோதை அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஆனா ஆங்கிலத்தில் அதற்கு பேர் ரோடா. நல்ல பேர். ஸ்கோடா அப்படின்னு ஒரு கார் இருக்கிற மாதிரி இது ரோடா. அதுதான் அவளுடைய சரியான பெயர். இது எதை சொல்லுகிறது தெரியுமா? தன்னுடைய வேலையும் பார்த்து கொண்டிருந்தாலும்
சுவிசேஷத்திற்கு தடையாய் ஒரு பரிசுத்தவானுடைய மரணம் நடப்பதற்கு அரசாங்கம் முயற்சி செய்து கொண்டிருக்கிற வேளையிலே அது நடக்க கூடாது என்று போராடி ஜெபித்துக் கொண்டிருந்தவள். இவங்களுடைய ஜெபத்தை கேட்டுதான் ஆண்டவர் யாரை விடுவிக்கிறார்? பேதுருவை விடுவிக்கிறார். அவன் இவ்வளவு தூக்கத்துல இருக்கிறான். தேவ தூதன் அந்த ரூமுக்கு வந்தாச்சு, பிரகாசமா இருக்குது. அப்ப கூட அவன் எந்திரிக்கல. லைட் எல்லாம் போட்டாச்சு, அப்ப கூட ஆள் எந்திரிக்க மாட்டாங்க. எங்க எப்படி தெரியுமா அவன் எழுப்புகிறான்? 7வது வசனம் பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் எங்க தட்டுறான்? நீங்க யாராவது எழுப்பும் போது எங்க தட்டுவீங்க? ஏ எந்திரி அப்படின்னு முதுகுல ஒரு அடி கொடுப்போம், அல்லது ரொம்ப கோவம் வந்தா காலில் ஒரு எத்து, எந்திரி அப்படின்னு எந்திரிக்க விடுவோம். இவன் பார்க்குறான், ஆள் எந்திரிக்கிற மாதிரியே இல்லை, விழாவில் வந்து ஒரு தட்டு, அப்படி தட்ட வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா லைட்டை போட்டாலும் எந்திரிக்க மாட்டேங்கிறான், உள்ள ஒரு ஆள் வந்திருக்கு எந்திரிக்க மாட்டேங்கிறான். அவ்வளவு அயர்ந்த தூக்கத்திலே இருக்கிறான். அவன் தூக்கத்திலே இருக்கிறான். ஆனால் அவன் பாதுகாக்கப்படுவதற்கு இன்னொருவர்கள் தூக்கத்தை மறந்து போராடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ரோதை என்கிற பெண்ணுக்கு பெருசா ஒன்றும் தெரியாது, ஆனால் அவளும் அந்த கூட்டத்திலே இருந்தாள். பெரிய விசுவாசம் கூட அவளுக்கு எவ்வளவு இருந்திருக்கும் என்று தெரியாது. ஆனால் கவனமாய் ஏதாயிலும் நடக்கும் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு அவள் பார்த்து கொண்டே இருக்கிறாள். அதனால்தான் பேதுருவை பார்த்த சந்தோஷத்துல ஓடி போய் சொல்லுகிறாள், பேதுரு வந்து விட்டார். ஜெபிச்சவங்களுடைய விசுவாசத்தை பாருங்க, எப்படி ஜெபம். அவர் எப்படி வருவார்? யாருக்காக ஜெபிக்கிறாங்க? அவர் தான் விடுவிக்கப்படுறன்னு ஜெபிக்கிறாங்க. அவரே வந்து நிக்கிறாரு. என்ன பதில் சொல்றாங்க? அவர் எப்படி வருவார்? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. நம்மள மாதிரியே கேட்டிருக்கிறாங்க. நம்ம ஜெபிக்கிறதே அவர் வெளியில வரணும்னு சொல்லி. ஆனா அவர் வந்ததுக்கு அப்புறமே என்ன கேள்வி? அதுக்கு ஒரு அழகான ஆவிக்குரிய விளக்கம் வர, அவருடைய தூதர் வந்திருக்கலாம். இப்படிதான் நம்ம அவ்வளவுதான் விசுவாசம் அவங்களுக்கு இருந்துச்சு. தவறு நான் சொல்லல. ஏன்னா ஒவ்வொருத்தரையா கொண்டுகிட்டு இருக்கிறாங்க. இனி நாளைக்கு காலையில் அவருக்கு மரணம், வாய்ப்பு இல்லை என்று சொல்லப்பட்ட நிலைமையில பேதுரு ஜெபிக்கவில்லை. ஆனால் விசுவாசம் கொஞ்சம் தான் இருந்துச்சு. தனக்கு கிடைச்ச விசுவாசத்தை ஒரு வீட்டில் சேர்ந்து உட்கார்ந்து எல்லாரும் சேர்ந்து ஜெபிச்சாங்க. கர்த்தர் ஒரு வெள்ளி பணத்தை பாதுகாத்த கூட்டமாய் அந்த கூட்டத்தை கர்த்தர் எழுப்பினார். அதுல ரோதை அவர் பெயர் சொல்லி எழுதப்படுவதற்கு ஒரு காரணம், அவளுக்கு இருந்த ஒரு பெரிய சந்தோஷம். அதனாலதான் வேதம் அழகா சொல்றது, நீ பிதற்றுகிறாய் என்று அவர்கள் சொன்னார்கள். இவளை பார்த்து சொல்லிட்டாங்க, நீ லூஸ் ஆயிட்ட அப்படின்னு. அவளை பார்த்து என்ன சொல்றாங்க? ஜெபத்துல இருக்கிறவளை பார்த்து 15வது வசனம் ஆங்கிலம், நீ பிதற்றுகிறாய், யூ ஆர் அவுட் ஆஃப் யுவர் மைண்ட் ஆங்கிலத்தில் போட்டிருக்கு. குழம்பி போயிட்ட, ஜெபிச்சு ஜெபிச்சு என்ன ஆயிட்ட? குழம்பி. ஆனா அவ சொல்றா, இல்ல அவர் தான். அவளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். 14வது வசனம் சொல்லப்பட்டிருக்குது. அப்ப எவ்வளவு பெரிய வாஞ்சியோடு அவ ஜெபிச்சிருப்பா. அதனாலதான் அவ பேர் சொல்லியிருக்கிறான். சந்தோஷம். மற்றவங்க எல்லாம் கேட்ட உடனே என்ன செஞ்சாங்க? திட்டுனாங்க, சந்தோஷப்படல. ஆனால் இவள் தான் கேட்டு பார்த்த உடனே என்ன செய்யறா? சந்தோஷப்படுகிறா. அப்ப அவ எவ்வளவு ஒரு எதிர்பார்ப்போடு அவ ஜெபித்திருப்பா. இந்த ஜெபம் பேதுருவை விடுவித்தது, பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். இந்த வெள்ளி பணத்தை அல்லது வெள்ளி காசை பாதுகாக்கிறவர்கள், நான் உங்களுக்கு 4 காரியங்கள் நான் சொன்னேன். முதல் காரியம், தேவனுக்கு பயந்து எப்பொழுதும் நடக்கிறவர்கள். 2வது காரியம் அபிகாயிலிருந்து நம்ம பார்த்தோம், இவர்கள் வெளிப்பாடு பெற்றவர்கள். 3வது, தேவ திட்டத்தை அறிந்து தீவிரமாய் செயல்படுகிறவர்கள், நேரத்தை வீணடிக்க மாட்டாங்க. 4வது காரியம், இவங்கள்ட்ட இருக்கிற கேரக்டர், பலன் இருக்குதோ இல்லையோ, நடக்குமோ நடக்காதோ, விசுவாசம் பூரணமாய் இருக்குதோ, முழங்காலிலே நிற்கிறவர்கள். சுவிசேஷம் தடைபடக்கூடாது, பரிசுத்தவான்கள் மரிக்க கூடாது, சங்கிலிகள் வரக்கூடாது என்று சொல்லி எப்போதும் ஜெபிக்கிறவர்கள். கொஞ்ச வருஷங்களுக்கு முன்பு ஜான் ஹஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ரோமன் கத்தோலிக்க ஒரு போதகர், அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அவர் வாழ்ந்த ஜெர்மன் பகுதிகளில தன்னால முடிந்த வரைக்கும் இயேசுவினுடைய செய்தியை அறிவித்தார். இதை கேள்விப்பட்ட ஒரு மனிதர், வேலை செய்து கொண்டிருந்தவர், ஹெர்னாட் என்கிற ஒரு இடத்துக்கு போனார். அங்கே தனக்கு தெரிந்த சத்தியத்தை சொல்லி கொடுத்து, நீங்கள் இயேசுதான் உண்மையான தெய்வம், ரோமன் கத்தோலிக்க திருச்சபை சொல்லுகிற
இதிலே சத்தியங்கள் பூரணமாய் சொல்லப்படவில்லை, மறைக்கப்பட்ட உண்மைகள் என்று பிரசங்கிக்க ஆரம்பித்தார். ஒரு 12-13 பேர் அதை ஏற்றுக்கொண்டு அதில் வர ஆரம்பித்தார்கள். அவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் திருவிருந்தை அவர் நடத்துவார். ஒரு நாளில் அவர் சொன்னார், அடுத்த நாள் இந்த திருவிருந்தை நடத்துவதற்கு முன்பு நாம் ஒரு காத்திருப்பு ஜெபம் செய்வோம் என்று சொல்லி எல்லாரையும் வரவழைத்தார். அந்த காத்திருப்பு ஜெபத்திலே ஜெபத்தினுடைய முக்கியத்துவத்தை, பரிசுத்தத்தை இவர் ஆழமாய் சொல்லி கொடுத்து, நாளைக்கு நாம் எடுக்க போகிற திருவிருந்து இதுவரைக்கும் எடுத்ததை போல இருக்கக்கூடாது, அதிலே தேவன் அசைவாட வேண்டும் என்று எல்லாரும் ஜெபித்தார்கள். ஜெபித்து முடித்து அடுத்த நாள் திருவிருந்து கொடுத்த பிறகு பரிசுத்த ஆவியானவர் இவரை பார்த்து சொன்னார், இன்றைக்கு நீ ஒரு ஜெபத்தை ஆரம்பி. இந்த ஜெபம் அதுதான் வேதத்திலேயே சரித்திரத்திலேயே முதல் முறையாக சங்கிலி ஜெபம் என்று ஆரம்பிக்கப்பட்டது. இந்த சங்கிலி ஜெபத்தை நீ சொல் என்று. இவருக்கு ஒன்றும் புரியல, எப்படி சொல்வது? அவர் சொன்னார், 12 மணி நேரம், 12 பேர் உங்க மக்கள் இருக்கிறார்கள், ஆளுக்கு 1 மணி நேரம் 1 மணி நேரம் 12 மணி நேரம் ஜெபிக்க சொல். மறுபடியும் 12 மணி நேரம் ஒருவரை ஒருவர் ஜெபிக்க சொல். 24 மணி நேரமும் ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை நீ ஏற்படுத்த வேண்டும். இவர் யோசித்தார், எப்படி ஜெபிக்க வைப்பது? ஆண்டவர் உடனே அவருக்கு அதற்கு முந்தின 2 வாரங்களுக்கு முன்பு நடந்த சம்பவத்தை ஞாபகப்படுத்தினார். என்ன தெரியுமா? ஏன் ஜெபிக்க வேண்டும் என்பதற்கு ஆண்டவர் அவருக்கு தனிப்பட்ட விதத்திலே காண்பித்து கொடுத்தார். கருப்பு இனத்தை சேர்ந்த வெஸ்ட் இண்டீஸ் பகுதிகளிலே, தீவுகளிலே, முழு தீவும் அடிமையாய் இருக்கக்கூடிய தீவுகளிலிருந்து தப்பி வந்த 2 பேர் அவரை சந்திக்க வந்தார்கள். அவருடைய நண்பர் கூட்டிக் கொண்டு வந்தார். அவர்கள் தங்கள் மேல போட்டிருந்த ட்ரெஸ்ஸை கழட்டி காமிச்சாங்க. முதுகெல்லாம் அடி தடங்கள், அவங்க கம்பை வைத்து அடித்த அந்த இரத்த கட்டினுடைய தளங்கள், உடம்பெல்லாம் புண்கள், தழும்புகள். சொன்னாங்க, 1000 கணக்குல, லட்ச கணக்குல அடிமைகளாய் விற்கப்பட்ட அந்த தீவுல இருக்கிறாங்க. எப்படியோ நாங்க 2 பேர் தப்பிச்சு வந்தோம். அந்த தீவுக்காக நீங்க எப்படியாவது பிரயாசம் எடுங்க. இது இந்த மனிதனுடைய மனதிலே ஓடிக்கொண்டே இருந்தது. ஆண்டவர் சொன்னார், அவைகளுக்காக நீ ஜெபிக்க வைக்கணும்னு சொல்லு. அப்ப சொல்லி ஆரம்பித்த பொழுது இந்த 12 பேரும் கை தூக்குனாங்க. நாங்க 2 மணி நேரம் நாங்க ஜெபிப்போம். அந்த சங்கிலி ஜெபத்தை முதல்ல ஆரம்பிச்சாங்க. அடுத்த வாரம் 27 பேர் வந்தாங்க. அது தொடர்ச்சியாய் வளர்ந்து கொண்டே போனது. கிட்டத்தட்ட உலக சரித்திரத்திலேயே அதிக நாட்கள் ஜெபித்த ஜெபம். எத்தனை வருஷம் ஜெபிச்சாங்க தெரியுமா? விடாம 100 வருஷம் ஜெபிச்சாங்க. ஒரு நாள் கூட கேப் விடல. அதுல இருந்து எழும்பினதுதான் மொரேவியன் மிஷனரி சொசைட்டி. இந்த ஜெபத்தினுடைய நடுவுல தான் 2 வாலிபர்கள், டோபர் என்கிற வாலிபன், ஜோகன் என்கிறவர்கள் 2 பேரும் போய் சொன்னாங்க, இந்த தழும்புகளை குறித்து சொன்னீர்களே, அவர்களை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம். அவர்களை பார்த்த உடனே இந்த 2 பேரும் நாங்க அங்க மிஷனரியா போவோம்னு சொன்னாங்க. அப்போ நிறைய முறைகளை ட்ரை பண்ணாங்க. அங்க உள்ள போறதற்கு ஒரே ஒரு வாசல் தான் இருந்தது. என்ன வாசல் தெரியுமா? யார் போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தங்களை அடிமையா விற்கணும். வித்துட்டா திரும்ப வர முடியாது. அப்போ இவங்க 2 பேரும் முடிவு பண்ணாங்க, நாங்க 2 பேரும் விற்பதற்கு ஆயத்தம் சொல்லி தங்களுக்கு ஒரு விலையை நிர்ணயித்து அந்த தொகையை சபைக்கு கொடுத்துட்டு நாங்க போறோம்னு சொல்லி இவங்க போறதை பார்த்து இன்னும் 29 பேர் அதில் சேர்ந்து கொண்டார்கள். அதில் ஆரம்பித்த ஊழியம் தான் இன்றைக்கு அடிமைத்தனம் என்கிற சங்கிலியே இல்லாதபடி அந்த தீவுகள் எல்லாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறது. பேதுருவை பிடித்து வைத்திருந்த சங்கிலியை உடைத்தது இணைந்து ஜெபித்த, விடாமல் ஜெபித்த ஜெபம். நம்ம எல்லாரும் எழுந்திருக்கலாம். இன்றைக்கு நாம் நமக்கு கிடைத்த வெள்ளி பணங்களை சேர்ப்பதற்கு, பராமரிப்பதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார். மோசே என்கிற ஒரு வெள்ளி பணம் உன்னிடத்திலே உண்டு, தாவீது என்கிற ஒரு வெள்ளி பணம் உண்டு, பேதுரு என்கிற ஒரு வெள்ளி பணம் உண்டு. ஆனால் அதை காத்தவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? ஒரு கூட்டம் தேவனுக்கு மாத்திரம் பயந்து வாழ்ந்தது, மற்ற ஒன்றுக்கும் அது பயப்படவில்லை. கர்த்தர் அவர்களை தழைக்க செய்தார். இன்னொரு கூட்டம் அபிகாயில் தீவிரமாய் செயல்பட்டார்கள். நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. ஏனென்றால் ரத்தம் சிந்தப்பட்டுவிடும், மரணம் நடந்துவிடும், கரை பட்டுவிடும், காலம் செல்லாது, நான் தீவிரமாய் செயல்பட வேண்டும் என்று தன்னுடைய பலத்திற்கு மிஞ்சி தீவிரத்தை செய்தார்கள். வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டு
அதன் அடிப்படையிலே முன்னேறி சென்றார்கள். தன்னுடைய பிள்ளைக்கு வாய்ப்பு இருந்தும் அது தேவ திட்டமில்லை என்பது தெரிந்த பொழுது அதற்கும் இசைந்து கொடுத்தார்கள். கடைசியாய் ஒரு கூட்டம், இது முழங்காலிலே தான் நிற்க முடியும், வேறு ஒன்றும் செய்ய முடியாது என்பதை அறிந்து முழங்காலிலே நின்றார்கள். அதுதான் விடுவிக்கப்படுவதுதான் என் சந்தோஷம் என்று சொல்லி ஒரு வேலைக்காரி தன்னுடைய இருதயத்தின் சந்தோஷமே அதுதான். ஜனங்கள் விடுவிக்கப்படணும், சுவிசேஷத்தின் தடைகள் மாறணும். அதை பார்த்த பொழுது கேட்ட பொழுது அவள் எல்லாவற்றையும் மறந்து ஓடி போய் சொன்னாள். கதவை திறக்க கூட மறந்தாள். எத்தனை ஆனந்தம் இருந்திருக்கும், எத்தனை ஆனந்தம் அவளுக்குள். ஒருவேளை அது பைத்தியக்காரியான ஒரு செயலை போல இருந்தாலும் அதில் சொல்லப்பட்ட காரியத்தை பாருங்கள். வீட்டு கதவை தட்டுகிறாள் பேதுரு என்று தெரிந்த பிறகும் வந்த சந்தோஷத்தை அடக்க முடியாமல் அதை போய் நான் சொல்லட்டும் அழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் நினைத்தது, நாம் ஜெபித்தது நடந்து விட்டது என்று சொல்லி ஓடி போய் அவர்களும் நம்பாவிட்டாலும் ஆனந்தப்படுகிற ஒரு பெரிய ரோதை அங்கே நின்று கொண்டிருக்கிறாள். உங்க ஜெபத்துல நீங்கள் அவைகளை மாத்திரம், உங்களுடைய ஜெபத்தின் மூலமா ஏராளமான பேதுருக்கள் விடுவிக்கப்பட முடியும். ஏராளமான இடங்களிலே சுவிசேஷத்தின் சங்கிலிகள் உடைபட முடியும். நீங்கள் தீவிரமாய் செயல்பட்டால் இரத்த பழிக்கு ஜனங்கள் தப்புவிக்கப்பட முடியும். நீங்கள் வேகமாய் செயல்பட்டால் அநேகருடைய வாழ்க்கையினுடைய திட்டங்களை நாம் நிறைவேற்ற முடியும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? 10 வெள்ளி காசு என் கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. தருணம், வேளை, கிருபைகள் ஏராளம் என்னுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. மணவாளனை சந்திக்கும் பொழுது ஒன்றை ஆகிலும் இழக்காத ஒரு ஸ்திரியாய் நான் போய் நிற்க வேண்டும். இன்றைக்கு நான் எதை இழந்திருக்கிறேன்? என்னுடைய தீவிரத்தை நான் இழந்திருக்கிறேனோ? தேவ பயத்தை இழந்திருக்கிறேனோ? கர்த்தருக்கென்று கொடுத்த வெளிப்பாடுகளை பெற்றுக் கொள்வதை இழந்திருக்கிறேனோ? அல்லது கூடி விண்ணப்பித்து ஜெபிக்கிற அதனுடைய பலனை காண்கிற அந்த அற்புதமான தருணங்களை நான் இழந்திருக்கிறேனோ? நம்ம எல்லாரும் ஜெபிக்கும் பொழுது நம்ம மத்தியில ஜஸ்டின் பிரபாகரன் வந்து நம்ம ஜெபத்துல நடத்த போறாங்க. ஹல்லேலூயா.